All right, guys. Okay, fine. So, first of all, good evening again. Good evening, guys. Good evening, everyone. So, I think we can start the session like almost delay ஆயிடுச்சு பட் ஃபைன் ரைட். ஸோ வர வேண்டிய வந்தாச்சு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட் மிச்ச ஆக்கள் இப்படி வீடியோ தான் பார்ப்பீங்க அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் சீங் மை ஸ்க்ரீன் அண்ட் இந்த hearing the voice clearly and அஃப்கோர்ஸ் நான் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ் ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி வளமையாக இருக்கிற விஷயம் தான், யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கடந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இந்த பிஹெச்பி லாஜிக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த MySQL டேட்டாபேஸ் கிரியேஷன் கனெக்ஷன் இன்சர்ட் அப்டேட் delete இந்த வியூவிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவதுல லைக் கைண்ட் ஆஃப் என்னோட கேட்கறதுக்கு விஷயங்கள் ஏதாவது இருக்கா என்று கேட்குறேன். ரைட், அப்படி என்னது இருந்தா லைக் தெரிஞ்சு கொள்றதுக்காக அண்ட் அப்படின்னா பெட்டரா இருக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயம் செய்யறதுக்காக தென் அதுக்கு பிறகு கைண்ட் ஆஃப் வேர் என்ன அது உங்கள்கிட்ட இந்த 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 ஒர்க் ஷாப் சம்பந்தமா இந்த பிஹெச்பி ஸ்கூல் சம்பந்தமா என்னட்டு ஏதாவது கேட்க இருக்கா அப்படின்றதையும் கேட்டுக்கொள்ளுங்க. எதுவாக இருந்தாலும் சேட்ல போடுங்க, நான் சேட் பார்த்து பார்த்தா தட் ரைட். நான் லெக்சர்ஸ் கொண்டு போவேன், ஆனாலும் ஜஸ்ட் என்ன சொல்றது ஒரு 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 கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஓகேயா கிளியரா என்று சொல்லி. ஏன்னா நான் இன்றைக்கு பார்க்க போகிறது லொக்கின் செஷன் அண்ட் சைன் அப் லொக்கின் லொக் அவுட் கன்செப்டுகள். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ வாட் அபவுட் யூ லைக் என்ன மாதிரி எல்லாம் ஓகேயா கிளியரா நம்ம இந்தியன் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது இந்த கேட்கணும் ஒருக்கா பார்த்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லைக் ஓகேனா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை என்ன கேள்வி இருக்கோ அதை கேட்கலாம். ஒரு 1 minute, கமா. யாருக்காவது கேள்விகள் ஏதாவது விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் சொல்லலாம். கமா. ஸோ சார் நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கு இன்புட் கொடுத்ததுக்கு பதிலாக இன்புட் கொடுத்தது பதிலாக டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்து ஆமாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதில் பிரச்சனை இல்லை. பட் அப்டேட் பண்ணும்போது டெக்ஸ்ட் ஏரியாவில் காட்டுது இல்லை. ஆமாம் காட்டாது. டெக்ஸ்ட் ஏரியாக்குரிய வேல்யூ நீங்கள் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணியிருந்தா காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக் திஸ் திங் அந்த அங்கே நீங்கள் டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணிருக்கணும், இங்கே டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் ஏரியாட வேல்யூ இங்கே டெக்ஸ்ட் ஏரியா வேல்யூ கான்செப்ட்டுகள் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்க. ஓகேன்னா கட்டாயம் வேலை செய்யணும். இல்லாட்டி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டணும்னா காட்டினாலும் அப்பயே உடனே பார்த்து சொல்லலாம். என்ன செய்ய சப்திகா? என் கிரெட் அப்ளிகேஷன் அசைன்மெண்ட் நீங்கள் நேற்று கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒன்று செஞ்சால் சரியா? ஆமாம், கிரெட் அப்ளிகேஷன் அசைன்மெண்ட் நான் நேற்று கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒன்று செஞ்சால் சரியானா இல்லை, உண்மையிலேயே நேற்று கம்ப்ளீட் பண்ண மாதிரி இல்லை. நாளைக்கு கொண்டு அஹ், ஒரு 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 வியூ காட்டுவேன், அதை மாதிரி செய்யணும். அதாவது அதான் நேற்று செஞ்ச விஷயம் தான் கொஞ்சம் டிசைனாக செய்யணும். லைக் நம்ம நேற்று செஞ்ச வரைக்கும் தான் நீங்க செய்ய போற கான்செப்ட். இன்னைக்கு நம்ம லொக்கேஷன் எக்ஸ்ட்ரா செய்ய போறோம், பட் நாளைக்கு நான் ஒரு ஃபுல் பேக்கேஜ் அப்ப ரன் பண்ணி காட்டணும் இல்லையா? எனக்கு அதை மாதிரி அசைன்மெண்ட் நீங்க காட்டணும். அதான் விஷயம் ஜிஎம். நான் பிறகு இன்புட் கொடுத்து செய்துட்டேன். அப்படியா? கொடுத்தே செஞ்சுட்டேன், சரி ஓகே. பட் பிறகு டெக்ஸ்ட் அப்படி கொடுத்தா என்ன விஷயம் வருது அப்படி என்ன காட்டுறதுன்னு எனக்கு ஒரு காட்டுங்க பார்ப்போம். சரியா? ஓகே ரைட். ரைட். ஓகே. ஸோ லொகின் கான்செப்ட், லொக் அவுட் கான்செப்ட், சைன் இப் கான்செப்ட், சைன் இன் கான்செப்ட் இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கு செய்ய போகிறோம். சரி, பார்த்துடலாம். இன்றைக்கு புதுசா ஒரு விஷயம், ஏன்னா புதுசா ஒரு புது கான்செப்டுகள். அப்போ இன்றைக்கு அந்த கான்செப்டோட கொண்டு போவோம். ஆனால் இன்றைக்கு நான் புது ஒரு டேபிளும் கான்செப்ட் ரெடி பண்ண போறேன். ஒன் பை ஒன்னா நாம பார்ப்போம். சரியா? ஸோ முதல் பவர் பாயிண்ட்ல நான் அதை விளங்கப்படுத்திடுறேன். ரைட். ஸோ பவர் பாயிண்ட்ல நான் முதல்ல என்ன செய்ய போறோம் இன்றைக்குன்றதை நான் விளங்கப்படுத்திடுறேன். தென் அதுக்கு மிச்சத்தை கதைப்போம். ரைட். வீடியோ சேட்ஸ் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாரும் பாக்குறீங்கன்னு நம்புறேன். ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா நீங்க பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இல்லையானு நீங்க கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்த மட்டும் பார்த்துட்டு இருக்கிறால மட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை இந்த பிஹெச்பி செஷன்ல. ஸோ
ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னாடாப்பா, நாம இன்றைக்கு செய்ய போற கன்செப்ட் சிம்பிள் திங் தான். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? இட் வில் பி பெட்டர் திங் லைக் ஸோ பிஃபோர் டூயிங் த கன்செப்ட் லைக் நான் உங்களுக்கு அது ஐடியா உங்களுக்கு விளங்கப்படுத்தினா பெட்டர். அதனால நான் இதை சொல்றேன், அதுக்கப்புறம் கதைப்போம். லைக் ஓகே ரைட். ஸோ யா வி கேன் ஸ்டார்ட் த செஷன். ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க போற கன்செப்ட் லைக் லொக்கின் சைன் அப் கன்செப்டுகள் அதுகள் தான். பட் எனக்கு அது உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் இதுகளை சொல்றேன். அப்ப நான் இதன்படி பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு நாம செய்ய போற கன்செப்ட் சிம்பிள் திங். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் இன்றைக்கு நாம ஒரு புது எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. யூ நோ தட் ஸ்கூல் என்று சொல்லி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. என்ன இந்த ஸ்கூல் என்ற டேட்டா பேஸுக்குள்ள ஸ்டூடெண்ட் அந்த ஒரு டேபிள் இருக்கு. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை கவர் பண்றதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. ஓமா இல்லையா? ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கு. நாம இன்றைக்கு ஒரு டேபிள் கொண்டு வர போறோம். என்ன கொண்டு வருவோம்? லொகின் டீடைல்ஸ் கொண்டு வருவோம். லொகின் கொண்டு வருவோம். லொகின் டீடைல்ஸ் அல்லது யூசர் கொண்டு வரும். இட்ஸ் a குட் நேம், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ரேசிங் இட். ஸோ எல்லாம் ஒன்று தான். நான் இப்போதைக்கு இன்னொரு டேபிள் உருவாக்கி காட்டுறதுக்காக லைக் யூசர்னு கொண்டு வரேன். இந்த யூசர்ன்றதும் ஒரு டேபிள் தான். இந்த டேபிள்ன்றதுக்கு நான் வந்து ஒரு என்ன செய்ய போறேன், ஒரு கொஞ்சம் கொலம்ஸ் கொண்டு வர போறேன். அப்போ வழியா குறைஞ்சு கொள்ளுங்க, யூசர் என்ற நேம் டேபிள்ஸ்ல வந்து நான் என்னென்ன கன்செப்ட் கொண்டு வர போறேன்றது அதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப யூசர் என்ற இந்த கன்செப்டுக்குள்ள நான் கொண்டு வர போறது ஐடி. இட்ஸ் அன் ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஃபீல்டு. ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஃபீல்டு வடிவா குறைஞ்சு கொள்ளுங்க, ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஃபீல்டு. அண்ட் தென் அதுக்கு பிறகு நேம், யூசர் நேம் வச்சுக்கொள்ளும். ஸோ யூசர் நேம். ஸோ யூசர் நேம் வச்சுக்கொள்ளுவோம், ரைட்? அந்த யூசர் நேம் ஒரு வார்ச்சார். தென் அதுக்கு பிறகு இமெயில், ரைட்? அதுவும் ஒரு வார்ச்சார். தென் ஒரு பாஸ்வேர்ட். இது கூட கேட்டிருப்பீங்க ஒரு ஆள் அந்த என்கிரிப்ட் பண்ணி காட்டுறது, அதை இன்றைக்கு நாம பார்ப்போம். வாட்சா, ரைட்? அப்ப இந்த விஷயமே உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி ஒரு ஒரு பேசிக்கான கன்செப்ட் லைக். அப்ப இந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு நாம ஒரு இந்த டேபிளை ஹேண்டில் பண்ற மாதிரி. ரைட். ஓகே ஃபாத்திமா, ஓகே சொல்றேன் திருப்பி. இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் லொகின் சைன் அப் சைன் இன் கன்செப்டுகள் தான் நம்ம பார்க்க போறோம். லொகின் லாக் அவுட் சைன் இன் சைன் அப். ஏன்னா இந்த விஷயத்தை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி அப்ப நாம இன்றைக்கு பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப இந்த இந்த முதலாவது ஸ்கூல்ன்ற ஒரு டேட்டா பேஸ் எங்கள்கிட்ட இருக்கு. என்ன டேட்டா பேஸ் இருக்கு தான் எங்கள்கிட்ட ஏற்கனவே. அந்த டேட்டா பேஸோட நான் ஏற்கனவே ஒரு டேபிள் வச்சிருந்தான் ஸ்டூடெண்ட் சொல்லி, இது முதலாவது டேபிள். இன்றைக்கு நம்ம ரெண்டாவது டேபிள் உருவாக்க போறோம், யூசர் என்று சொல்லி உண்டு. யூசர் என்ற ஒரு டேபிள், அதுக்குள்ள ஐடி என்ற ஒரு ஃபீல்டு, யூசர் நேம் என்ற ஒரு ஃபீல்டு, இமெயில் என்ற ஒரு ஃபீல்டு, பாஸ்வேர்ட் என்ற ஒரு ஃபீல்டு, 4 ஃபீல்டு இருக்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். தட்ஸ் திங். என்னென்ன டேட்டா டேபிள் அப்படி கிரியேட் பண்ணின பிறகு எனக்கு ஒரு பேஜ் வேணும். என்னத்துக்கான பேஜ்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பேஜ். அப்ப யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பிஹெச்பி ஃபைல். இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா, வழியா கவனிச்சு கொள்ளுங்க. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா, லைக் ஒரு ஒரு பேசிக்கா சொன்னா ஒரு ஃபார்ம், ஒரு ஒரு பேசிக்கா சொன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்க போகுது. அவ்வளவு நான் கணக்கு கதைக்கு இல்லை, லைக் ஒரு ஃபார்ம் உண்டு. இந்த ஃபார்ம்ன்றது என்னத்தை செய்ய போகுது? லைக் யூ நோ தட் நேம வேண்ட போது, ஐ மீன் லைக் யூசர் நேம, தென் இமெயில, தென் பாஸ்வேர்டு. ஏன்னா இமெயில பாஸ்வேர்டு இந்த 3 டீடைல்ஸே வேண்ட போகுது. தென் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகுது. ரெஜிஸ்டர் பண்ணினா அது ஒரு பிஹெச்பிக்கு போகணும். என்னது? ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பி வைப்போமா, அங்க நாம ஸ்டூடெண்ட் அட்டுக்கு சர்வ் டாட் பிஹெச்பி மாதிரி ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பி, அதாவது போஸ்ட் மெத்தட்ல போறதுக்கு என்ன ஒரு பிஹெச்பி ஃபைல். அந்த பிஹெச்பி ஃபைல் என்ன செய்யும்? லைக் இந்த டீடைல் எல்லாம் போஸ்ட் மெத்தட்ல வேண்டி, எல்லா போஸ்ட் மெத்தட்ல வேண்டி அதை இன்சர்ட் பண்ணும். ஓமா இல்லையா? இன்சர்ட் பண்ணும். அதானே நாங்க போன முறை செஞ்சாங்க. இந்த முறையும் அதே தான், ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன அடே நான் இது வரைக்கும் படிச்சது நான் திருப்ப செஞ்சாட்டேன் வரும் இல்ல, கணக்கு யோசிக்க வேணாம். இன்சர்ட் பண்றோம், சரிதானே? இன்சர்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் செய்யணும், பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணணும். அதாவது டேட்டா பேஸ்லயே போய் பார்த்தாலும் பாஸ்வேர்ட் தெரியக்கூடாது. லைக் பாஸ்வேர்ட் வேற விதமா தான் அப்ப என்கிரிப்ட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம். இதுதான் முதல் வேலை. தென் அதுக்கு பிறகு என்ன? இன்னொரு ஃபார்ம் வேணும். லொகின் போய் பிஹெச்பி ஒரு பிஹெச்பி, லொகின் டாட் பிஹெச்பி, இப்படி ஒரு பிஹெச்பி கிரியேட் பண்ண போறோம். இந்த லொகின் டாட் பிஹெச்பியை கிளிக் பண்ணுனா, மீன் லைக் கிரியேட் பண்ணினா அது என்ன செய்யும் சொன்னா, லைக் ஒரு 2 டீடைல்ஸ் வேண்டும். என்னது? லைக் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் உண்டு. ஸோ இமெயிலையும் பாஸ்வேர்டையும் மட்டும் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் உண்டு. இந்த ஃபார்ம் வேண்டிட்டு நான் என்ன செய்யறேன்? செக் டாட் பிஹெச்பியோ ஏதோ ஒரு பிஹெச்பிக்கு அனுப்ப போறேன். அதாவது போஸ்ட் மெத்தட்ல டீடைல்ஸ் அனுப்புறேன். அவர் வேண்டி இந்த லொகின் டாட் பிஹெச்பி இந்த பிஹெச்பியை வேண்டி அவர் என்ன செய்வார்? இந்த 2 டீடைலும் சரியா இருக்கா, ஓகே என்றால், ஓகேண்டா என்ன செய்வார்? ஏதோ ஒரு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு அனுப்புவார். இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு அனுப்புவார். அப்படி இல்லைண்டா திருப்பையும் லொகின் பண்ண சொல்லுவார். திருப்பையும் லொகின் பண்ண என்னது எரர் அப்படின்னு சொல்லுவார், ரைட்? இது ஒரு விஷயம்.
இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் ஒரு லாக் அவுட் பட்டன் இருக்கும். அந்த லாக் அவுட் பட்டனா திருப்ப லொகின் பேஜுக்கு போகும். இதுதான் நாம் இன்றைக்கு செய்ய போற இந்த ஃப்ளோ. புரிஞ்சுதா நாம் என்ன செய்ய போறோம், என்ன படிக்க போறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு பிஹெச்பியில் ஒரு நல்ல ப்ரோ இருக்கு இந்த விஷயம். இது கிளியரா? நாம இதுவரைக்கும் படிச்ச விஷயம் அப்ப என்னன்னு கேட்டா, அந்த இண்டெக்ஸுக்குள்ள வந்த பிறகு ஸ்டூடெண்ட் ஆட் பண்றது, டிலீட் பண்றது, மேனேஜ் பண்றது தான் நாம படிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஒரு அட்மின் வரணும் இல்லையா, லொகின் பண்ணணும் இல்லையா, இல்லாட்டி ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ண, அந்த கான்செப்ட்டுக்கு தான் இன்றைக்கு இதை படிக்கிறோம். விளங்குதா? ஸோ ஒட்டுமொத்தமா நாளைக்கு அது ஒரு ஃப்ளோவா பார்ப்போம். ரைட்? நாளைக்கு அல்லது நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்னா என்னடா, இந்த நாம படிச்ச எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. ஒரு சிஸ்டமா நீங்க ஒரு பேக் அண்ட் சிஸ்டம் இந்த ஃப்ரண்ட் எண்டோட நீங்க எனக்கு தரணும். தட்ஸ் திங். காட்டணும். ஐ மீன் லைக் ரன் பண்ற ஒரு வீடியோ எனக்கு காட்டணும். நீங்க செஞ்சு விளங்கப்படுத்துற ஒரு வீடியோ எனக்கு காட்டணும். ஒரு ஒரு 1 to 2 minutes வீடியோவா. தட்ஸ் திங். ரைட்? அப்ப அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம், என்ன ஃப்ளோல இது நடக்குது, இந்த நான் இப்ப என்ன சொன்னேன், என்ன படிக்க போறோம்ன்ற அந்த ஐடியா கிடைச்சிட்டு தான் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும். கிளியரா? யாருக்கு அது கேள்வி இருக்கா இதுல? யாருக்கு அது கேள்வி இருக்கிற மாதிரி? நான் சொல்லி தந்த என்ன விஷயம் கதைக்க பண்ண அந்த பாயிண்ட் புரிஞ்சுட்டு தான் முதல். ஒரு ஆள் தான் ஆமான் இருக்கு. அப்ப மிச்சாக்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்க. என்னடாப்பா ஓகேயா? ஐடியா புரிஞ்சுட்டு தான் நாம இன்னைக்கு படிக்க போற விஷயத்துக்கான ஐடியா புரிஞ்சுட்டு தான் முதல். இல்ல செய்ய வழிகிட்ட அப்புறம் தான் முழங்குமா? சொல்ல மாட்டாங்க. ரைட். ஓகே. சரி. நான் தொடங்குறேன். நீங்க ஓகே ஃப்ளோ விளங்கலன்னு சொல்றீங்க. ரைட். எங்க இருந்துட்டு சொல்லிடுறேன் முதல். காய்ஸ் இப்ப நீங்க ஒரு சிஸ்டத்துக்கு போறீங்க. சரி ஓகே. மீண்டும் ஒரு முறை ஃபுல்லா சொல்லுங்க சார். ஓகே டன். சரி திருப்பியும் சொல்றேன்டாப்பா. சரியா? ரைட். என்ன அந்த அந்த ஐடியா விளங்கணும் இல்ல. ஒரு சிஸ்டம் எப்படி ரன் ஆகுன்ற ஐடியா விளங்காட்டி உன்னால சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல. சரியா? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு முதல் தேவை என்ன? ஒரு சிஸ்டம் ரிக்யர்மெண்ட்ஸ் விளங்கி ஒரு சொல்யூஷனை எப்படி செய்ய போறோம்ன்ற ஐடியா விளங்கணும். நான் சொன்னதுடாப்பா, எனக்கு ஒரு லொக்கின் சிஸ்டம் இன்றைக்கு நாம செய்ய போறோம். சரிதானே? இது ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது தானே சார்? இது ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது தானே என்றால் எதை கேக்குறீங்க ஃபாத்திமா? ஆமா இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுதான் முதல் லொக்கின் கான்செப்ட். இதைத்தான் நாம கடைசியா பாக்குறோம். எதை கேட்கறீங்கன்னு புரியல. பட் நான் திரும்ப சொல்றேன். அதை சொன்னப்புறம் முழங்காட்டி கேளுங்க. இப்ப நான் விஷயம் என்னன்னு சொல்றேன்டாடாப்பா, ஒரு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு வைப்போம். இந்த சிஸ்டத்துலடா, இந்த சிஸ்டத்துல விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க என்ன செய்ய போறீங்க? முதலாவது லொக்கின் தானே பண்ணுவீங்க. லொக்கின் பண்ணினா அது என்ன கேட்கும்? ஏதோ ஒரு யூசர் நேமோ அல்லது இமெயிலோ கேட்கும், அதோட பாஸ்வேர்டு கேட்கும். கேக்குதான்? கேட்டு சரியென்றா தான் எங்க போகும்? இண்டெக்ஸ் பேஜுக்கோ அல்லது ஏதோ இன்னொரு பேஜுக்கு போகும். ஓமா இல்லையா? அப்படி பிள்ளையண்டா திருப்பு லொக்கினுக்கு தான் வந்து நிற்கும். இன்றைக்கு நாம இதை செய்ய போறோம். ஒருவேளை இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு போனா அங்க பேஜ்ல கடைசியில் லொக் அவுட் இருக்கும். அந்த லொக் அவுட்டை கிளிக் பண்ணாலும் அது வந்து திருப்ப லொக்கின் இந்த கன்செப்ட் காட்டும். இந்த இந்த விஷயத்தை நாம எப்படி செய்ய போறோம் இன்றைக்குன்றதான் கன்செப்டே. ரைட்? அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நாம இப்ப ஒரு யூசர் கன்செப்ட் எடுத்துக்கொள்வோம். யூசர் என்ற ஒரு டேபிளை நான் உருவாக்க போறேன் புதுசா. எது? எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஸ்கூல் என்ற டிபிக்குள்ள டேட்டா பேஸுக்குள்ள இன்னொரு ரெண்டாவது டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிளுக்குள்ள ஐடி ஆட்டோ இன்கிரிமெண்ட்ல யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு 4 விஷயத்தை வச்சு கொள்ளக்கூடிய ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறோம். தென் டேபிளை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்த வேலையை நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறேன். அந்த பேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். எதுக்காக சொன்னா யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு நீங்க புதுசா கொடுத்த அக்கௌண்ட் திறப்பீங்க, அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, அப்படி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்றது. அந்த அக்கௌண்ட்டை சர்வ் பண்றதுக்கு ரெஜிஸ்டர்ட் பிஹெச்பியால போஸ்ட் மெத்தட்ல வண்டி அந்த இமெயில் எல்லாம் ஹேஷ் என்கிரிப்ட் பண்ணி டேட்டா பேஸ் இந்த டேபிள்ல கொண்டு போய் நான் அக்கௌண்ட் யூசரால ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அட் பண்ணுவேன் யூசரை. அட் பண்ணியாச்சுன்னா தென் லொகின் டாட் பிஹெச்பி ஒரு பிஹெச்பியை கிரியேட் பண்ணுவேன். அந்த பிஹெச்பியில இமெயிலும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். இது நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிற இந்த டேபிள்ல இருக்குன்னு சொன்னா மட்டும், இந்த டேபிள்ல இருக்குன்னு மட்டும் சொன்னா மட்டும் இதை செக் பண்ணி சரி என்று சொன்னா இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு விடும். இல்லாட்டி திருப்ப இதை என்ன செய்யும்? லொக்கினுக்கே கொண்டு விடும் பாஸ்வேர்ட் பிள்ளை. இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி என்றது எங்களோட பிளேஸ் என்னது? அங்கதான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆட் பண்றது, டிலீட் பண்றது, மேனேஜ் பண்றது, வியூ எல்லாமே. நம்ம அதைத்தான் முதல் செஞ்சு வச்சிருந்தோம். இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்குள்ள லொக் அவுட் ஒரு பட்டன் இருக்கும். அந்த லொக் அவுட்டை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குது? திருப்ப அது செக் பண்ணி இங்க வந்துடும். திஸ் இஸ் த திங் நாம் இன்றைக்கு செய்ய போற டாஸ்க்குங்கிட. உங்களோட ஃபுல் சிஸ்டத்திட்ட பாதியை நாம நேற்று வரைக்கும் செஞ்சுட்டோம், மீதியை நாம இன்றைக்கு செய்ய போறோம். அது புரிஞ்சுதா கேட்குறேன். நிலா ஓகேயா? ஃபாத்திமா ஓகேயா? ஜேஎம்எஃப் ஓகேயா? இப்ப கிளியரா?
சப்திகா ஜரூசாக்கள் முதலே ஓகே தானே பட் கேட்கணும் ஓகே தானே அண்ட் நம்பர் 012 ரெண்டு தெரியல 12 தெரியல டிஷானா ஓகேயா சரி இப்போ கன்செப்டுக்கு வருவோம் நாம ஓகே நாம இப்போ கன்செப்டுக்கு வருவோம் இப்போ நாம இப்போ இதை செய்ய போறோம் கோடிங் இது ஒரு புது கன்செப்டா நாம திருப்ப செய்ய போறோம் சரிதானே விளங்கிச்சு தானே இதுதான் விஷயம் அப்ப நாம இதை திருப்ப செய்ய போறோம் ரைட் அப்ப நான் இதை ஐம் ஜஸ்ட் இதுல இருந்து வெளியால வரேன் and then மினிமைஸ் பண்றேன் வளமை செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் முதலாவது என்ன செய்யணும் ஜெம் சர்வர் எடுக்கிறேன் ஸோ ஜெம் கண்ட்ரோல் பண்ணால் எடுக்கிறேன் முதலாவது அப்பாச்சியை ஓகே அப்பாச்சி ஸ்டார்டிங்லாம் இருக்குது மைஸ்குலும் ஸ்டார்டிங்லாம் இருக்கு ஓகே ஃபைன் தென் அதுக்கு பிறகு ரைட் ஸோ அடுத்த விஷயம் என்னது பேசிக்காக சொன்னால் நம்ம வந்து இந்த செம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முதலாவது விஷயம் லொக்கேஷனுக்கு போகணும் ஸோ நான் லொக்கேஷனுக்கு போகிறேன் விண்டோஸ் சி ஜெம் ஃபோல்டர் htdocs இதுதான் இந்த ஃபோல்டர் இந்த லொக்கேஷன் தான் எங்களுக்குரிய ப்ரௌசரில் லைக் ஐ ஷோ யூ தட் ப்ரௌசரில் நாம் லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணினாலே சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கத்தக்கனையா லைக் சர்வர் ஒன்ல இருக்கும் பொழுது on that time லைக் இஃப் யூ ஆர் டூயிங் கைண்ட் ஆஃப் லோக்கல் ஹோஸ்ட் என்று சொன்னா லைக் லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்ட் என்று காட்டுற இந்த பிளேஸ் இந்த செம் சர்வர் ரன் பண்ணிட்டு இருக்கிற டைம் காட்டுற இந்த பிளேஸுக்குரியனா இந்த htdocs-க்குரியது லைக் இப்போ இதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு என்று சொன்னா லைக் பேசிக்கா சொன்னா சிம்பிள் திங் ரைட் ஸோ so I will switch all the files. Alright guys, okay fine. ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம இந்த htdocs இந்த பிளேஸ் தான் இந்த htdocs இந்த பிளேஸ் தான் எங்களுக்குரிய இந்த கன்செப்ட் ஸோ பேசிக்கா சொன்னா இந்த htdocs-க்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ இந்த htdocs-ல இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸை தான் நாம வந்து என்னன்னு சொல்றோம் இந்த சர்வர்ல ரன் பண்ணுவதனூடாக நாம ப்ரௌசர்ல பார்க்குற இந்த லோக்கல் ஹோஸ்ட் பிளேஸ் சரியா அப்ப இந்த லோக்கல் ஹோஸ்ட் பிளேஸ்ன்றது இந்த சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த htdocs-க்குள்ள இருக்கிற லொகேஷன் உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற இந்த index.php தான் இந்த index.php தான் இங்க சொல்லப்படுற லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்ட் என்ற php இன்னும் தெளிவா சொன்னோம் சொன்னா சாரி இந்த php இந்த டேஷ்போர்ட் php இந்த கன்செப்ட் சிம்பிளா சொன்னா ஒரு நார்மல் திங் லைக் இப்போதான்க்கு இந்த HTML எடுக்கிறேன் எடிட் வித் நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல கொடுக்குறேன் வெல்கம் டு ஜெம்பன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வெல்கம் டு வூக்கஸ் அகாடமின்னு கொடுக்குறேன் சேவ் பண்றேன் வளமையா வர இந்த டிஃபால்ட் ஃபைல் வந்து இந்த நார்மலா வர கன்செப்ட் வந்து ரைட் என்ன செய்ய போகுது ஆல்ரைட் இதுல மாத்துவோம் ஸோ என்னன்னு சொன்னா இண்டெக்ஸுக்குரிய ஃபைல் என்று வரும்போது அதுக்குரிய ரூட்டின் கன்செப்ட் திருப்ப வரதா இருந்தா நார்மலா விஷயம் என்னன்னு சொன்னா சம்திங் இஸ் ராங் வித் த PSM இன்ஸ்டாலேஷன் லொகேஷன் டேஷ்போர்ட் ஓகே ஃபைன் index.html மாறி இருக்கணும் அப்படி பார்த்தா index.html ஓகே மேல டைட்டில் தான் நம்ம வெல்கம் டு வூக்கஸ் அகாடமி திஸ் திங் வெல்கம் டு வூக்கஸ் அகாடமி விளங்குதா அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா நார்மலா நம்ம ஒரு ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்றது இந்த ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்றது இந்த index.html ஃபைல் எது எங்கட இந்த htdocs-க்குள்ள இருக்கிற இந்த index.php இந்த டேஷ்போர்டுக்குரிய கன்செப்ட் இந்த கன்செப்ட் அவ்வளவுதான் சரிதானே ரைட் இப்போ ஆக்சுவலி அப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு சர்வ் ஆல் த PHP டாக்குமெண்டேஷன் ஃபைல்ஸ் எல்லா சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸை நீங்க இங்க தான் கொண்டு வந்து சர்வ் பண்ண போறீங்க htdocs-க்குள்ள அப்படி நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் இந்த சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கத்தக்கனையா நீங்க வந்து ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் அடிச்சு அந்த ஃபைலோட பேர் அந்த ஃபோல்டரோட பேரை நீங்க டைப் பண்ணா வரப்போகுது உதாரணத்துக்கு நான் இப்போதான் PHP ப்ராக்டிசஸ் அடிச்சா லைக் என்ன செய்ய போகுது நார்மலா index.php இல்ல home.php என்ற பேர்ல என்ன இருக்க போதோ அதான் வரும் ஒரு டிஃபால்ட்டா அப்ப இங்க இருக்கிற PHP ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டரை நான் டைப் பண்ணின உடனே ஸோ பேசிக்கா வரப்போற விஷயம் என்னன்னு சொன்னா திஸ் த திங் லைக் என்ன சொல்றது நார்மலா கன்செப்டுகள் எடுத்துக்கொள்ள இப்ப நார்மலா கன்செப்டுகளை நாம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்ப சிம்பிள் திங் தான் இப்ப விஷயம் ஒன்றே ஒன்றுக்குள்ள நாம வரப்போகுது
லைக் இந்த ப்ரௌசர் கன்செப்டுக்குள்ள வரும்போது ப்ரௌசர் கன்செப்ட்ல வந்தா இப்போ பிஹெச்பி ப்ராக்டிசஸ் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஸோ பிஹெச்பி ப்ராக்டிசஸ் ஒரு கன்செப்டுக்குள்ள ஹோம் பேஜ் ஹோம் டாட் பிஹெச்பி அல்லது இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அல்லது ஹோம் டாட் HTML எது எக்ஸப்ட் இருக்கோ அதுதான். ஸோ உதாரணத்துக்கு இந்த லொக்கேஷன்ல வந்து ஹோம் டாட் பிஹெச்பி அல்லது இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி. அப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி தான் ரன் பண்ணும், அது வளமையா டிஃபால்ட் செட்டப். அப்ப இது ரன் பண்ணுது. அப்ப லொகேஷன் என்ற இந்த கன்செப்டை முதல் வழங்கிக் கொள்ளணும் நீங்க. இந்த HTDocs அப்படி, இந்த ஃபோல்டர் பேர் அப்படி வருது, இந்த விஷயம் எப்படி இந்த சர்வர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ப்ரௌசர்ல நாம் எப்படி ரன் பண்றோம், நேவிகேட் பண்றோம் என்ற ஐடியா முதல் வழங்கணும். வழங்குதா? அப்ப நீங்க எப்பயுமே ஒரு ஒரு பேசிக்கா ஒரு ஒரு ஃபைலை நீங்க ரன் பண்ணணும் பிஹெச்பிலன்னா முதல் சர்வர் வேணும். ஓகே, ரன் பண்ணியாச்சு. டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணீங்கன்னா MySQL வேணும், ரன் பண்ணியாச்சு. XAMPP கண்ட்ரோல் பேனல் ஓகே முடிஞ்சாண்டா லொகேஷனுக்கு போகணும். லொகேஷன் என்ன? உங்களோட பிசில நீங்க எங்க XAMPP சர்வருக்குரிய செட்டப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அங்க. அதுக்கு நான் விண்டோஸ்ல XAMPPக்குள்ள HTDocs தான் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ்ல நான் என்ன சர்வ் பண்றேனோ அந்த விஷயத்த ரன் பண்ணி பார்க்கறதுக்கான என்னுடைய ப்ரௌசர் தான் யாரு? இந்த ப்ரௌசர்ல நான் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்றது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அடிச்சா நம்மள டேஷ்போர்ட் இந்த கன்செப்ட் வரப்போகுது. இதுல நான் இனி லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள போகணும், அப்போ பிஹெச்பி ப்ராக்டிசஸுக்குள்ள போகணும்னு சொன்னா நான் ப்ரௌசர்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் அடிச்சுட்டு இந்த டேஷ்போர்டு தூக்குறேன். ஸோ பிஹெச்பி ப்ராக்டிசஸ் அடிச்சா அந்த பிஹெச்பி ப்ராக்டிசஸுக்குள்ள இனிஷியலா ஏதாவது ஃபைல் இருந்தா அதை என்ன சொல்றது, இண்டெக்ஸ் வெளியே ஹோம் வெளியே இருந்தா அதை காட்டும். அப்படி இல்லாட்டி நார்மலா லிஸ்ட்டை மட்டும் காட்டும். ஸோ இங்க இண்டெக்ஸ் அல்லது ஹோம் வெளியே இருக்குது. ஸோ அதனால அந்த ஃபைலை காட்டுது. தட்ஸ் அ திங். இதுதான் பிஹெச்பி ரன் பண்ற அந்த லொகேஷன் இந்த சர்வர் கன்செப்ட் விதம். ரைட்? இது முதல் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். இது முதல் நாளே இருந்து சொல்லிக்கிட்டு நான் இன்றைக்கும் சொல்றேன். அடுத்த விஷயம், பிஹெச்பி MySQL ரன் ஆகிட்டு இருக்கு, MySQL ரன் ஆகிட்டு இருக்குன்னா அடுத்த கன்செப்ட் நாம போக வேண்டியது என்னது? எங்களோட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இடம். ஸோ MySQL டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இடத்துக்கு நாங்கள் போறதுக்கு ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்பி myadmin PHP myadmin. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin என்ற இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க என்னென்ன டேட்டாபேஸ் வச்சிருக்கீங்க, என்னென்ன டேட்டாபேஸ் உங்களுக்கு தேவையோ அதை கிரியேட் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் தரப்போற இடம் இந்த இடம். லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin, லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin என்ற இந்த கான்செப்ட் தான் நீங்க என்ன செய்றீங்க, ஸோ பேசிக்கா நீங்க யூஸ் பண்றீங்க. ரைட்? திஸ் இஸ் த திங். ஸோ இந்த யூசர் இந்த கன்செப்டுக்குள்ள உங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய விஷயம், இதெல்லாம் முதலே சொன்னதை நான் சொல்றேன். யூசர் அக்கௌண்ட்ஸ். யூசர் அக்கௌண்ட்ஸ்ல வளமையான விஷயங்கள் மொத்தமா இந்த யார் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ப்ரோஃபைல் இருக்குன்னு இதுல காட்டு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ப்ரோஃபைல்ஸ் வந்து ஒன்று ரூட் ரூட் ரூட், அதுக்குரிய ஹோஸ்ட் நேம் என்னன்னு பாருங்க, 127001 லோக்கல் ஹோஸ்ட். இந்த ரெண்டு வளமையான இந்த ரெண்டு ரூட்டும் தான் வளமையா என்ன செய்யறது, அக்செப்ட்ல இருக்கிறது. அப்ப வளமையா இந்த ரெண்டு ப்ரோஃபைலை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? பாஸ்வேர்ட் ஒன்றும் இல்லை, எல்லா ப்ரிவிலேஜஸும் இருக்கிற ரெண்டு விதமான ப்ரோஃபைல். இது ஒரு பக்கம். தென் அதுக்கப்புறம் டேட்டா பேசஸ் லிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ பாருங்க, டெஸ்ட், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல், பிஹெச்பி அட்மின், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, MySQL, லேப் டிஎஸ். இதுல இப்போ என்ன, இந்த இந்த லேப் டிஎஸ், இந்த ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், டெஸ்ட், இது நானும் தான் நான் உண்மையிலே கிரியேட் பண்ண டேட்டா பேசஸ். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டா பேசஸ், அதுக்குள்ள நீங்க கை வைக்க தேவையில்லை. ஸோ இதுல நம்மட டேட்டா பேஸ் என்ன சொன்னா லைக் ஸ்கூல், லைக் இந்த ஸ்கூல் என்ற எடுத்துக்கணும். இந்த ஸ்கூல் என்ற கன்செப்டுக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்கூல் என்ற இந்த டேட்டா பேஸுக்குள்ள, ஸ்கூல் என்ற டேட்டாஸ்க்குள்ள யூ நோ தட் தேர் இஸ் ஒன்லி என்னது ஸ்டூடெண்ட் என்ற ஒரே ஒரு டேபிள் இருக்குது. யூ நோ தட் ரெண்டு கன்செப்ட். ரைட்? ஸோ பேசிக்கா சொன்னா ஸ்டூடெண்ட் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கு. இதுதான் கன்செப்ட். ஸ்டூடெண்ட் என்ற ஒரு கன்செப்ட் பேசிக்கா சொன்னா இதான் விஷயம். அப்போ உங்களுக்கு இந்த இந்த ஒரு டேபிள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு முதல் கிளியரா இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்செப்ட் இருக்குன்றது உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ரைட்? இந்த அளவு விஷயமும் முதல் கிளியரா, டேட்டாபேஸ் வந்தது, டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ஸ் பார்க்கறது, லொகேஷன், என்னென்ன லொகேஷன், இந்த லொகேஷன்ல நம்ம ஃபைலை சர்வ் பண்ணினா சர்வர்ல என்ன ரன் பண்ணணும், அது எப்படி லோக்கல் ஹோஸ்ட்ல போய் பார்க்கறது, பிஹெச்பி அட்மினுக்கு எப்படி வருது, இந்த கன்செப்டுகள் எல்லாம் கூட இன்னும் கிளியர் இல்லாமலே இருக்கீங்களா? இல்ல இந்த அளவு முதல் பிஹெச்பி வெப் அப்ளிகேஷன் ரன் பண்றதும் சர்வ் பண்றதும் எப்படி போய் பார்க்கறதுமான இந்த ஐடியால யாருக்காவது என்னது குழப்பங்கள் இருக்கா? யாருக்காவது கிளியர் இல்லாம இருக்கா? ஸோ ஃபாத்திமா, நிலா, சப்திகா, ஜரூஸ், 012, JMF, டிஷானா, எல்லாருக்கும் ஓகே கிளியரா இந்த விஷயம் முதல்? சிம்பிளா சொன்னா நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, முதலாவது நீங்க ஒரு பிஹெச்பி வெப் அப்ளிகேஷனை ரன் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க என்னென்ன விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றது.
முதலாவது கன்செப்ட், உங்கள்கிட்ட ஒரு சர்வர் இருக்கணும். அந்த சர்வர் வந்து யூ நோ தட் என்ன சொல்றது, அப்பாச்சி சர்வரையும் MySQL சர்வரையும் MySQL டேட்டாபேஸையும் வச்சிருக்கணும். நான் அது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிளியர். அதுக்கு பிறகு இந்த அப்பாச்சி சர்வரின் உதவியினூடாக நீங்க எந்த விஷயத்த ரன் பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் PHP ஸ்கிரிப்டிங்ல அதுக்குரிய லொக்கேஷனுக்கு நீங்க போகணும். லொக்கேஷன் வந்து உங்களோட பிசியில் நீங்க ஜம் சர்வர் எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அங்க. நான் என்னுடைய விண்டோஸ்ல ஜம்புக்குள்ள அண்ட் தென் HTDocsக்குள்ள சர்வ் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் இந்த கன்செப்ட். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் நீங்க உங்களோட ஃபைல்களை சர்வ் பண்ணக்கூடிய இடம். அதுக்கு PHP ப்ராக்டிசஸ் இங்கே தான் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த HTDocsன்ற இந்த லொக்கேஷனை மீன் பண்ற இந்த இடம் தான் இந்த ப்ரௌசர்ல நான் வந்து என்ன செய்யறது, லோக்கல் ஹோஸ்ட் நார்மலா அடிச்சா வார இடம். லோக்கல் ஹோஸ்ட் அடிச்சா வார இடம். இந்த லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டுன்றது இந்த லொக்கேஷன்ல இருக்கிற இந்த டேஷ்போர்ட், இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற இந்த விஷயம் அவ்வளவுதான். ரைட். இப்போ எனக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல PHP ப்ராக்டிசஸ்க்கு போகணும். அப்போ PHP ப்ராக்டிசஸ்னா நான் ப்ரௌசர்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டுன்றதுக்கு பதிலாக PHP ப்ராக்டிசஸ்ன்னு படிக்கிறேன். ஸோ PHP ப்ராக்டிசஸ். இப்போ PHP ப்ராக்டிசஸ் அடிச்சா அது ஒரு ஃபைலை காட்டுது. அது என்ன ஃபைல்னு சொன்னா இந்த PHP ப்ராக்டிசஸுக்குள்ள index.php இருக்குது. ஏன்னா PHP வளமையா செட்டப் பண்ணும்போது index.php என்ற பேர்ல எது இருக்கோ அல்லது ஹோம் என்ற பேர்ல என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்டா காட்டும். நான் எதுன்னு சொல்லாதால அது ஆட்டோமேட்டிக்கா index.php காட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வேற ஃபைல் வேணும், உதாரணத்துக்கு home.php வேணும் அப்படின்னு சொன்னா, அல்லது என்ன சொல்றது, வாட் இஸ் தட் கால்ட், loops.php வேணுமெண்டா நீங்க இந்த PHP ப்ராக்டிசஸுக்கு அங்கால loops.php அடிச்சீங்கன்னா அதுக்குரிய அவுட்புட் காட்டும். மேமலைக்கு அதை நான் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ loops.php அதுக்குரிய காட்டும். அல்லது இஃப் கேஸ் அண்ட் நீங்க சொன்னீங்கன்னா இஃப் கேஸ் PHP இஃப் கேஸ் ரிசல்ட் இஸ் ஃபைல் என்னன்னு காட்டும். ஸோ இப்படி என்ன விஷயமோ அதை காட்டும். இது ப்ரௌசர்ல நாம தேடி பார்க்குற கான்செப்ட். அப்போ நாம சர்வர் ரன் பண்ற விதமும் இந்த லொக்கேஷன்ல நாம சர்வ் பண்ற இந்த அந்த சர்வ் பண்ற விதமும் தென் அதை இங்க அக்சஸ் பண்ணி பார்க்குற விதமும் முதல் கிளியரா இருக்கணும். ரெண்டாவது, இந்த சர்வர்ல MySQL ரன் பண்ண விட்டுட்டு தென் நாம வந்து ப்ரௌசர்ல போய் நாம PHP myadmin, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin அப்படின்னு அடிச்சா, லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin இப்படி அடிச்சா எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் மேனேஜ் ஆல் த டேட்டா பேசஸ் இன் MySQL. அப்போ MySQL சம்பந்தமா இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க டேட்டா பேஸ்ன்றதை கிளிக் பண்ணினாலும் சரி அல்லது சைட்லையும் சரி உங்களுக்கு ஒரு டேட்டா பேசஸ் காட்டும். இதுல நான் சொன்னது LabDS ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட்ன்றதெல்லாம் நான் கிரியேட் பண்ணிக்கிற டேட்டா பேஸ். மற்றதெல்லாம் டிஃபால்ட் இருக்குது, அதுல நீங்க கை வைக்க தேவையில்லைன்னு சொன்னேன். ஸோ இதுல நாம பாய்ச்சிருக்கிற டேட்டா பேஸ் வந்து உண்மையிலேயே இந்த ஸ்கூல் என்ற டேட்டா பேஸ். அப்போ நான் ஸ்கூலை கிளிக் பண்ணி காட்டுங்க. ஸ்கூல் என்ற டேட்டா பேஸ்ல ஒரே ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் என்ற டேபிள். இதைத்தான் நம்ம போன கிளாஸ் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் எடிட் பண்றதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் அந்த டேபிள் இவர் தான். திஸ் இஸ் த திங். ஸோ ஸ்டூடெண்ட் என்ற டேபிளுக்குள்ள என்னென்ன ஃபீல்டு என்ன கன்செப்ட்கள் இருக்குது அவ்வளவுதான். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் யூசர்ஸ். வளமையா நாம வந்து யூசர்னா நீங்க என்ன லைக் இப்ப சர்வரை கிளிக் பண்ணிட்டீங்க, இப்ப யூசர் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நாம டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுக்கு PHPல நாம எழுதுற ஒரு விஷயம் தான் என்னது இந்த கன்செப்ட். guys 1 minute. ஓகே கேஸ், சரி கேஸ். ஸோ அப்போ இதுல யூசர் அக்கௌண்ட்ஸ்ன்றது வளமையா இந்த விஷயங்கள் தான் வளமையா யூஸ் பண்ணுறது. அப்போ என்ன, இந்த யூசர் கிரெடென்ஷியல் வச்சு தான் நம்ம டேட்டா பேஸ்களை நம்ம எங்களோட PHP பேக்கெண்டோட கனெக்ட் பண்றோம். இந்த அளவு விஷயமும் உங்களுக்கு முதல் என்ன செஞ்சிருக்கணும், தெளிவா இருக்கணும். ஒரு கோடிங் சம்பந்தமா, ஒரு PHP வெப் அப்ளிகேஷன் ரன் பண்றது சம்பந்தமா அதைத்தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு பிறகுதான் நீ திருப்ப இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றது, அதை கனெக்ட் பண்றது, பேஜஸ் கிரியேட் பண்றது எல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு இந்த பேசிக் முதல் உங்களுக்கு புரிஞ்சுட்டுதான்னு கேட்டேன். ஸோ ஒரு ஆள் இப்போ கேட்டதாலும் சரி 10 பேர் கேட்டாலும் சரி நான் விளங்கப்படுறது என்னுடைய கடமை. அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கும் விளங்கி இருக்கா, நான் திருப்பி சொன்னா இன்னும் கொஞ்சம் விளங்கும் நம்புறேன். ஓகே ஃபாத்திமா அண்ட் மிச்சாக்கள் எல்லாம் கிளியரா, எல்லாம் ஓகே தானே? இப்படியே இருக்கு. அப்பாச்சி சர்வர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து இப்படித்தான் சார் ஸ்டார்ட் ஆகுது, என்ன ப்ராப்ளம்? ஸோ லெட் மீ செக் தட், பாப்போம் என்னன்னு சொல்லி. ஸோ JMF ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க. ஸோ 33 இது ப்ராப்ளம் டிடெக்டட் தான். என்னன்னு சொன்னா unable to open the process கூட MySQL will not start without the configuring the ports free. சிம்பிள் கான்செப்ட். என்னன்னு சொன்னா நீங்க வேற எங்கேயாவது டேட்டா சர்வர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க அப்படி சர்வர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஸ்கைப் அந்த ஸ்கைப் பண்றேன் ஸ்கைப் பாலிசி இப்ப இல்ல. ஸோ மைஸ்கல் கம்யூனிட்டி அப்படி இல்லாட்டி வேற என்ன அது 33 0 6 யூஸ் பண்ற போர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயம் இது சர்வ் பண்ண விடாது. அப்ப நீங்க அந்த சர்வர் முதல் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணி போட்டு தான் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி அதே போர்ட் நம்பர்ஸை யூஸ் பண்றது. போர்ட் நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நார்மலா என்ன செய்யலாம். இப்போ சப்போர்ட் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான போர்ட்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தா அந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற ரன் ஆகும். அப்படி இல்லை என்றா இதுலயே கன்ஃபிக் ஒரு விஷயம் இருக்கு. லைக் இந்த கன்ஃபிக் MySQL கன்ஃபிக் அப்பாச்சி கன்ஃபிக் இந்த கன்ஃபிக்குகளில் போய் போர்ட் நம்பரை மாத்துங்க. 33 0 33 0 7 கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாலும் வேலை செய்யும். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? வேற கேள்விகள்? அவ்வளவுதானா? ஓகே அஜய், நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு என்னண்டா கேளுங்க. வேற கேள்விகள் எல்லாம் ஓகே. நம்ம இப்போ கோடிங்குள்ள போகலாம். இப்பதான் இடத்துக்குள்ள வந்திருக்கேன். இதுதான் கோடிங்குள்ள போக போறோம். இதுதான் விஷயம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour வழியா கன்ஃபிக் பண்ணியிருந்தா ஓகே. கன்ஃபிக்ல மாத்துற ஆப்ஷன் கன்ஃபிக்ல மாத்துறத ஆப்ஷனை காட்டு. ரைட், ஓகே. இதுல போய் MySQL அண்ட் இதுல தான் போர்ட் நம்பர் பாருங்க 80 443. இதுக்கு 33 0 6. நீங்க கன்ஃபிக்கு போங்க. அப்பாச்சி அண்ட் MySQL போங்க. இப்போதான் அதுக்கு நான் இப்போ MySQL போனா மை இனிய கொடுங்க. ஸோ மை டாட் இனிய கொடுத்துட்டீங்கன்னா இதுல பாருங்க உங்களோட போர்ட் நம்பர் காட்டும். எங்க போர்ட் நம்பர் வேலை செய்ய தேடுங்க. ஸோ போர்ட் நம்பர் ஆப்ஷனல் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 33 0 6 இது லிசனிங். ஸோ யா ஐ திங்க் ஸோ. ரைட், 1 minute, ஓகே. ஸோ அப்போ இதில் 33 0 6 அங்கே மட்டும் இல்லை, மேலே வரணும். இங்கே இருக்கு. ஸோ இந்த 33 0 6 33 7 கொடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வேலை செய்யணும். அதே மாதிரி தான் மட்டது. நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் சர்வ் பண்ணாமல் இந்த ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நான் அதை குழப்ப விரும்பல. ஸோ அதை ரன் பண்ணலாம். அதே மாதிரி கன்ஃபிக் கன்செப்ட். ஸோ இதுலேயே HTTPD கன்ஃபிக். ஸோ HTTPD கன்ஃபிக் கன்செப்ட்டுக்கு போங்க. தேடுங்க 80 அல்லது 80 என்ற பேர்ல எங்கே இருக்குது. ஸோ லிசன் 80 என்ற போர்ட். அந்த போர்ட் நம்பரை மாற்றி பாருங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வேணுமெண்டா நெட்டில் தேடிங்கன்னா இதே விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இப்போ என்ன சொன்னால் அதே தான். ஸோ அந்த கன்செப்ட் மாற்றினா போர்ட் நம்பர் ஃப்ரீ ஆகுறது தேவையில்லை. நீங்களே ரன் பண்ணலாம். விளங்குதா? ஒன்று. அப்படி இல்லை எனக்கு அதே போர்ட் நம்பர் தான் ரன் பண்ணா அந்த போர்ட் நம்பரை எந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். லைக் அந்த கம் அந்த அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்டாப் பண்ணி போட்டு அந்த சர்வீஸை போய் ஸ்டாப் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா சரி. டாஸ்க் மேனேஜரில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. அது எப்படின்னு சொன்னா லைக் நீங்க கண்ட்ரோல் பிளஸ் சரி டாஸ்க் மேனேஜர் கொடுப்போமே. அதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் கொடுக்குறேன். டாஸ்க் மேனேஜர்ல ஒன்று சர்வீஸுக்கு போங்க. இதுல இந்த போர்ட்டல் ஐடி PID ப்ரோசஸ் ஐடி இருக்கும். ஸோ இந்த ப்ரோசஸ் ஐடியில் எது யூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. லைக் சிம்பிளா சொன்னா இந்த போர்ட்டல் ஐடி இந்த கன்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த ஐடியை யூஸ் பண்ணதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்க சிம்பிளா பார்க்கலாம் எந்த ப்ரோசஸ் ஐடிகள் எதை யூஸ் பண்ணுது, எந்த ஐடிகள் உரிய விஷயங்கள். இந்த ப்ரோசஸ் ஐடியை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சரியா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சிம்பிளா சொன்னா எந்தெந்த போர்ட் நம்பர்ஸை யூஸ் பண்ற கன்செப்ட்னு சொல்லி. இப்ப நான் வந்து எடுத்துக்கொள்வோமே. லைக் இப்ப என்னுடைய இந்த 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 எது எங்களோட MySQL ஓகே. அப்பாச்சி அப்படியே இருக்கு. அப்பாச்சி அப்படியே இருக்குன்னு சொன்னா அப்பாச்சியோட போர்ட் நம்பர்ஸ் என்னன்னு பாருங்க. 80 443. லைக் ஸோ அப்ப நீங்க அதுக்கும் கமாண்ட் லைக் என்ன சொல்றது. இதை வடிவா சொல்றதுனால போர்ட் நம்பர் யூசிங் ஐ வில் செக் தட். நான் கொஞ்சம் பொறுங்க, நானும் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னா. ஸோ கமாண்ட் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்றதுக்கு போர்ட் நம்பர் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஐ வில் செக் தட். ரைட். ஸோ மேபி லைக் நெட்ஸ்டட் நெட்ஸ்டட் CMD command prompt, maybe like netstat netstat. All right. ஸோ இதில் என்னென்ன ஐடிஸ் யூஸ் பண்ணதுன்னு காட்டும். லிசனிங் ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ். அதுக்கு ஒரு கொமாண்ட் இருந்தது, நான் அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
மேபி லைக் அப்பாச்சியில் வந்து ஆமாம் அப்பாச்சி போர்ட் நம்பரை யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வேறு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நாம போய் க்ளோஸ் பண்ணலாம். இந்த சர்வீஸ் டாஸ்க்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் ப்ரோசஸ் ஐடி இருக்கும், அதை வச்சு என்ன செய்யலாம், அதை கிளிக் பண்ணி என்டாஸ் பண்ணி விடலாம். ஸோ நீங்க என்டாஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, ஸ்டாப் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா தென் அதுக்கு அப்பாச்சி ரன் ஆகும். பட் அந்த கொமாண்டை நானும் மறந்துட்டேன் நினைக்கிறேன். அதை மட்டும் இருக்க தேடி பாருங்க. இவரே அரே ஜேம் லைக் MySQL கன்செப்ட்ன்றது ஓகேன்னு சொன்னா அப்போ மட்டது அப்பாச்சிக்கு என்னன்னு சொல்லி தேடி பாருங்க. அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அப்பாச்சி அப்படியே இருக்குன்னு சொன்னா அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா லைக் என்ன சொல்றது, அப்பாச்சி ரன் ஆகிடும். நான் சொல்ல வரது வழங்குதா, இந்த ஐடி என்னன்னு கண்டுபிடிச்சு அது சொல்லிடும். அப்போ அதை போய் தேடி பார்த்து அழிச்சிட்டீங்கன்னா சரி. அதான் விஷயம். நான் நடுவில் அந்த அந்த தேடுறதை மறந்துட்டேன், எனக்கும் ஞாபகம் வரல. நான் வேண்டாம் தேடி பார்த்து சொல்றேன், நீங்க ஒருக்கா தேடி தேடி பாருங்க, அப்படி வராட்டி இருக்கா பாருங்க. சரியா? ஓகே, ரைட் ரைட். ஸோ வளமே நான் அப்படித்தான் செய்யறேன்னா, இன்னொரு விஷயம் செய்யுங்க. முதல் ஜெம் சர்வரை நீங்க ரன் பண்ண வழிக்கிடும் போது இன்னொரு விதம் சும்மா ரன் பண்ணி பார்த்துருங்க. எப்படின்னு சொன்னா, லைக் ஸ்டார்ட்ல போய் ஜெம் சர்வர்னு கொடுக்கும்போது நார்மலா ஸ்டார்ட் பண்ணாலும் ரைட் கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணி பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணி பார்த்தும் வேலை செய்யாட்டி நீங்க பிறகு இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மற்ற போர்ட் நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதுக்கு வேலை செய்ய விடும், அதனால. ஸோ அப்படியும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானே? ரைட். சரி, இப்போ கன்செப்ட்டுக்கு வருவோம். சரியா? ரைட். ஸோ அப்போ நாம வந்து சிம்பிள் திங் தான், ஒரு 1 hour வடிவா ஃப்ளோவில் நம்ம முடிச்சலான்னு நம்புறேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரி. அப்போ நான் இப்போ இந்த லொக்கேஷனுக்கு வர போறேன். PHP நான் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். லொக்இன் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லி. ஸோ லொக்இன் ப்ராக்டிசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், லொக்இன் ப்ராக்டிசஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த லொக்இன் ப்ராக்டிஸில் நான் புது புது ஃபைல்கள் கிரியேட் பண்ண போறேன். லொக்இன் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லி. அப்போ லொக்இன் ப்ராக்டிசஸை CMD கொடுக்குறேன், தென் கோட் கொடுக்குறேன். யூ நோ தட் ரைட், CMDன்னு கொடுத்தா கமாண்ட் ப்ராம்ப்ட் உருவாகும். அந்த லொக்கேஷனில் CODன்னு கொடுத்தா ரைட், அந்த லொக்கேஷனுக்காக எனக்கு ஒரு புது ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற எங்களோட இந்த கன்செப்ட் இருக்கு. இந்த லொக்கின் ப்ராக்டிஸ் எல்லாம் நான் இனி புது ஃபைலோட ஓப்பன் பண்ணுவேன். இங்கே நான் ஓப்பன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வார், இந்த லொக்கேஷன்ல அவர் சர்வ் ஆகுவார். ஆஸ் வெல் as என்னால் என்ன செய்ய முடியும், ரன் பண்ணிக்கொள்ள முடியும். சர்வர் ரன்னிங்ல இருக்காது, இங்கே ரன் பண்ணிக்கொள்ள முடியும். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் ஸோ login practices. ஸோ login practices டாட் கொடுக்கல். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள பேரண்ட் இருக்கு, இதுக்குள்ள ஒரு ஃபைலும் இல்லை, அதனால ஜஸ்ட் எம்டியா இது காட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இப்போ நாம ஃபைல்களை கிரியேட் பண்ண போறோம். 1 by 1 பார்ப்போம். முதலாவது விஷயம் என்ன, முதல்ல நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், டேபிள் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். ஸோ என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன், PHP மை அட்மினுக்கு போறேன். வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ஸ்கூல் என்ற டேட்டாபேஸுக்குள்ள தான் நான் எல்லா வேலையும் செய்ய போறேன். அப்போ ஸ்கூல் என்ற டேட்டாபேஸ், அப்போ ஸ்கூல் என்ற டேட்டாபேஸுக்குள்ள தான் நான் என்ன செய்ய போறேன், ஸ்டூடெண்ட் என்ற மாதிரி இப்போ யூசர் என்ற ஒரு 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 என்ன செய்ய போறேன், கைண்ட் ஆஃப் வாட் இஸ் தட் கால்ட் டேபிளும் கிரியேட் பண்ண போறேன். அதானே முதல் வேலை. ஆனால் அதுக்கு முதல் வேலை டேட்டாபேஸ் கனெக்ஷனை நான் ரெடி பண்ணணும். இந்த ஸ்கூல் என்ற டேபிள், ஸ்கூல் என்ற டேட்டாபேஸை நான் கனெக்ட் பண்ணணும். என்ன, அப்போ அதுக்கு எனக்கு ஒரு DB ஃபைல் வேணும். இது நான் படிப்பிச்சு நான் சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன, நான் ஒரு db.php கிரியேட் பண்ண போறேன். அப்போ db.php கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த db.phpக்குள்ள என்ன செய்யணும், நான் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதணும். ஸோ PHP கோடிங் ஆரம்பிக்கிறேன். ஸோ PHP ரைட். ஓகே. இப்போ இதில் நான் மூலமே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, 4 டீட்டெயில்ஸ் வேணும். எந்த ஒரு டேட்டாபேஸை நான் கனெக்ட் பண்ணதால 4 டீட்டெயில் வேணும். அந்த டீட்டெயிலில் முதலாவது சர்வர் ஈக்குவல் டு ஆறு டபுள் கொட்டேஷனுக்குள்ள லோக்கல் ஹோஸ்ட். ஒன்று லோக்கல் ஹோஸ்ட் போடலாம், அல்லது சில பேருக்கு 127.0.01 வரும். ஏன்னா அந்த நான் காட்டினேன் என்ன டீட்டெயில்ஸ். ஸோ லோக்கல் ஹோஸ்ட். ஓகே. அடுத்தது வேரியபிள் ஒன்று யூசர் நேம். அடுத்து அதுக்கு என்ன ரூட்ண்டே போடலாம். அண்ட் தென் வாட் இஸ் தட், என்னடா பாஸ்வேர்ட் எம்டியா இருக்கும், நீங்களே அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ பாஸ்வேர்ட் எம்டியா இருக்கும், அதனால நான் எங்கேயும் எம்டியா வரும், ஸ்பேஸ் இல்லை எம்டி. தென் டேட்டாபேஸ் ரைட், டேட்டாபேஸ் ரைட் ஈக்குவல் டு டேட்டாபேஸுக்கு பேர் வந்து ஸ்கூல். ஸ்டூடெண்ட் அந்த யூசர் எல்லாம் அது டேபிள்ல பேர் ஸ்கூல் தான். ரைட். இப்போ நாம வந்து என்ன செய்ய போறோம், MySQL கனெக்ட். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம் கன்னு சொல்லி. தென் அதுக்கு பிறகு என்ன, ஸோ சாரி மை வடிவா கணிச்சுக்கொள்ளுங்க, கனெக்ட் பண்ண போறோம். அப்போ MySQLi என்ன, ஸோ MySQLi என்னது கனெக்ட். ஸோ MySQLi கனெக்ட் பண்ண போறோம். என்னென்ன டீடைல்ஸை கொடுக்க போறோம், இந்த சர்வரை கொடுக்க போறோம், கமா வாட் இஸ் தட் யூசர் நேமை கொடுக்க போறோம், கமா
பாஸ்வேர்டை கொடுக்க போறோம். தென் கமா டேட்டாபேஸ் இவ்வளோத்தையும் கொடுக்க போறோம். இப்போ நாம செக் பண்ண போறோம் இஃப் என்னது கண்ணுக்குள்ள, அதாவது கனெக்ஷனுக்குள்ள ட்ரூ ஏதாவது ஒன்று இந்த கனெக்ட் ஆயிருந்தா ஒன்று ஓகேன்னு கனெக்ட் ஆயிருக்கும், இல்லாட்டி இல்லை. அப்போ நான் இஃப் கண்ணை செக் பண்றேன் என்னன்னு சொன்னா லைக் எக்கோ பண்ண போறேன் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. என்ன கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி, அதாவது இந்த கண்ணுக்குள்ள ட்ரூ அதாவது பாசிட்டிவான விஷயம் வந்திருந்தால் ரைட் சக்சஸ்ஃபுல்லி ஓகே சக்சஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம் என்ன. ஸோ கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக் அப்படி இல்லைன்னு சொன்னா எல்ஸ், அப்ப இதுக்குள்ள கனெக்டட் ஆகலைன்னு சொன்னா எக்கோ பண்ண போறேன் லைக் வாட் இஸ் தட் எரர் இன் கனெக்ஷன். இவ்வளவுதான் சேவ் பண்றோம். இப்போ நம்ம இதை முதல் ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ லொக்கின் ப்ராக்டிஸ்ல db.php ஒரு விஷயம், இதுல 4 டீடைல்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இதை முதல்ல என்ன செய்ய போறேன், என்னுடைய ப்ரௌசர்ல நான் லொக்கின் ப்ராக்டிஸ்க்குள்ள இப்போ நான் லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. db.php வந்தது. நான் இதை கிளிக் பண்றேன். கனெக்டட் சர்ச் அதாவது டேட்டாபேஸ் கனெக்டட் ஆயிருச்சு ரைட். லொக்கின் ப்ராக்டிஸ் டேட்டாபேஸ் கனெக்டட் ஆச்சு, அதனால தான் கனெக்ட் ஆயிருச்சுன்னு வந்திருக்கு. ஸோ கனெக்டட் ஸ்பெல்லிங் சி கனெக்ட் ஆச்சு. இது முதலாவது வேலை. இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் ஆச்சு. இப்போ நான் போய் செய்ய வேண்டியது டேட்டாபேஸ்ல எனக்கு இன்னொரு டேபிள் வேணும், ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி இன்னொரு டேபிள் வேணும். அப்போ நியூ டேபிள் அப்போ கிளிக் பண்றேன் ரைட். நியூ டேபிள் ஒன்று நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அது கேட்க போகுது. டேபிளுக்கு நேம் கொடுக்க போறேன். டேபிளுக்கு நேம் கொடுக்க போறேன். என்ன டேபிள் நேம் யூசர். வீடியோ கொஞ்சம் யூசர் சரிதானே. தென் அதுக்குரியது என்ன ஐடி, அதே தான் இன்டெஜர் என்னது இண்டெக்ஸ் பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கணும் என்ன. ஸோ யூசர் என்ற பெயர்ல ஐடி ஃபுல் முதல் கொலம் பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் என்ன அதுவாக கூடி கொண்டு போகணும். அடுத்த விஷயம் நேம், நான் எப்படி கொடுக்கலான்னு சொன்னால் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் என்று கொடுக்கலான்னு சொன்னால் வாட்சார் எத்தனை கரெக்டர் கொடுப்போம், ஒரு 100 கொடுப்போம். தென் அதுக்கு பிறகு என்ன இமெயில். இமெயிலும் என்ன கைண்ட் ஆஃப் வாட்சார் 100. தென் அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட் அதுக்கு என்ன வார்ச்சார் 100 கொடுக்குறது ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா சிம்பிள் திங். அப்ப நாம பெருசா ஒரு விஷயம் செய்யல, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஆட் பண்றோம். அந்த டேபிளுக்குள்ள வந்து நாம ஐடி ஓட்டோல பிரைமரி கீ அவங்க கொடுக்குறோம் வாட்சார் லைக். இது ஒரு பெரிய கான்செப்ட் இல்ல, சிம்பிளா சொன்னா இந்த இமெயில் கான்செப்ட் இதுல வந்து தான் செய்யும். ஸோ யூசர் நேம் இவ்வளத்தையும் கொடுத்துட்டோம். ஸோ நான் சர்வ் பண்றேன். இப்போ வாணியா காணிச்சிங்கன்னு சொன்னா லைக் இப்போ ஸ்கூல்ன்றதுக்குள்ள 2 டேபிள் இருக்கு, ஒன்று ஸ்டூடெண்ட் இன்னொன்று யூசர். யூசருக்குள்ள எம்டி டேட்டா ஒன்றுமே இல்லை, ஐடி யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு இந்த விஷயம் இருக்கு ரைட். விளங்குதா இந்த கான்செப்ட். ஸோ இப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூசர் இந்த ஸ்கூல் என்ற டேட்டாஸ்ல 2 விஷயம் இருக்கு. இப்போ எனக்கு தெரியும் முதலாவது வேலை எங்களோட ப்ரெசன்டேஷன்ல நான் சொன்ன மாதிரி கிளியர். என்னது டிபி ஸ்கூலுக்குள்ள ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் ஆல்ரெடி இருக்கு, யூசர் என்ற டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன் ரைட். என்னென்ன ஐடி யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு 4 விஷயத்தை வச்ச ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். இனி நான் என்ன செய்யணும், டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணதுக்கான கோடிங் எழுதிட்டேன். இனி என்ன செய்யணும், ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும். என்னத்துக்காக யூசரை ரெஜிஸ்டர் பண்ண விடுறதுக்கு. யூசர் யாருனாலும் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பேஜை கொடுக்கணும். இன்சர்ட் பண்ற கோடிங் ஏன்னா இன்சர்ட் பண்றதுக்கான கோடிங் அங்க ஸ்டூடெண்ட் ஆட் பண்றதுக்கு ஒரு பேஜ் எடுத்து பிறகு ஆட் பண்றதுக்கு ஒரு சர்வர் டாட் பிஹெச்பி எழுதினோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சரிதானே. சாருக்கும் வார்ச்சாருக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா உண்மையா டிஃப்ரெண்ட் என்றா சாரண்டா ஒரு எழுத்து, வார்ச்சாரண்டா வேரியபிள் கரெக்டர்ஸ். எத்தனை கரெக்டர்ஸும் வரும், என்னென்ன கரெக்டர்ஸும் வரலாம். சார்ன்ற டேட்டா டைப்பை நாம ப்ரோக்ராமிங்ல சார்ண்டா ஒரு கேரக்டர் என்று சொல்லுவோம். இங்க வாட்சார்ன்றது டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பாவிக்கிறது. தட்ஸ் அ திங், தட்ஸ் அ மெயின் டிஃபரன்ஸ். ஜேம் வேற ஒன்றும் இல்லை சரியா. அப்ப நாம இப்ப ஒரு பேஜை கிரியேட் பண்ண போறோம். என்ன ஒரு பேஜை கிரியேட் பண்ண போறோம். கிளியரா ஜெயம், வேற யாருக்காவது கிளியர் இருக்கா. அப்ப நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா தென் அதுக்கு என்ன செய்யணும், நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். என்ன பேர்ல யூசர் அண்டர்ஸ்கோர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரைட். ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி. இப்போ ஒரு பிஹெச்பி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஹெச்பின்னு சொல்லி, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பின்னு சொல்லி லைக். நான் இப்போ இதில் ஸோ பிஹெச்பி ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஸோ பிஹெச்பி ஓகே. இப்போ விஷயம் என்ன சொன்னா இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஹெச்பின்றது எனக்கு ஒரு HTML பேஜ் மாதிரி, ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்ம் ஒன்று பண்றதுக்காக பேஜ் உண்டு அவ்வளவுதான். அப்போ நான் என்ன செய்யலாம், ஒரு HTML ஃபார்மை கிரியேட் பண்ணலாம். லைக் யூ நோ தட் HTML பேஜை கிரியேட் பண்ணா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. லைக் ஒரு doc type HTML and then doc type HTML சொல்றதுக்கு அடுத்தது HTML ஆரம்பிக்கிறோம்.
தென் HTML க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ HTML க்ளோஸ் பண்ணிட்டோம். தட்ஸ் அ திங். ஸோ இப்போ இந்த HTML-க்குள்ள ஹெட் ஆரம்பிக்கிறோம். தென் ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். தென் இந்த ஹெட்டுக்குள்ள டைட்டில் ஆரம்பிக்கிறோம். அண்ட் தென் டைட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ இந்த டைட்டிலுக்குள்ள நான் கொடுக்குறேன். ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். அண்ட் தென் ஹெட்டுக்கு வழியால் வந்துட்டு நான் ஒரு பொடி ஆரம்பிக்கிறேன். ஸோ பொடி ஆரம்பிச்சு பொடியை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் டூயிங் த கோடிங், ரைட்? ஸோ மார்க்அப் லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ள போறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த இந்த விளக்கத்தை தெரிஞ்சிருக்கணும் எப்படி இன்டர்நேஷன் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி. லைக் அப்போ டைட்டில்ன்ற கான்செப்ட் லைக் ஓகே, தென் பாடி லைக் அப்போ நார்மலாக இப்போ நீங்கள் பாடிக்குள்ள எழுத போறீங்க. என்ன விஷயம் எழுத போறீங்க? இப்போ நீங்கள் நார்மலாக இந்த HTML ஹெட் இந்த கான்செப்டுக்குள்ள இருப்போம். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி சர்வ் பண்ணிட்டு நான் சும்மா ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, db.phpக்கு பதிலாக யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன .php. ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி அங்கே ஒரு ஏதோ ஒரு சம்திங் எரர் விட்டுருப்பான்னு எங்க. ஸோ பிஹெச்பிக்குள்ள எழுதி விட்டுருக்கணும் ஒருத்தர். சரிதானே? அது பிஹெச்பி ஆரம்பத்தில் சும்மா இருக்குது, இருக்கட்டும். ரைட், வரணும்னு செய்யலை. லைக் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வ் பண்ணுறேன். ஓகே, வேர் இஸ் தட்? ரைட், ஒரு எம்டி பேஜ் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு எம்டி பேஜ் வரணும்னா கொடுக்கல. என்ன இதில் ஒன்றும் கொடுக்கல. ரைட், ஸோ ஒரு எம்டி பேஜ் நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ எனக்கு தேவை இந்த எம்டி பேஜுக்குள்ள லைக் ஒரு 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 யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த எம்டி பேஜுக்குள்ள எனக்கு தேவையானது பாடிக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் சிம்பிளா சொன்னா ஒரு ஹெடிங் உண்டு. லைக் ஒரு ஹெடிங் உண்டு பாடிக்குள்ள. முதலாவது ஒரு ஹெடிங் உண்டு எனக்கு வேணும். என்னத்துக்காக? யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றதுக்காக. வளமையா கொடுத்தது தான், போன முறை கொடுத்தது தான். ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் H2 க்ளோஸ் பண்றேன். சர்வ் பண்றேன், ரன் பண்ணி காட்டுறேன். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். ரைட், விரும்பினா அவ்வளோதையும் நான் சென்டர் பண்ணலாம். ரைட், அது தேவையில்லை, சொல்றேன். ரைட், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஹெடிங். ரைட், இப்போ எனக்கு தேவை என்னது? என்ன தேவை? ஹெடிங் வந்தாச்சு. இனி என்ன செய்யணும்? இனி என்ன செய்யணும்? ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் என்ன ஒரு ஃபார்ம். வெரி குட் சப்திகா. ஸோ ஃபார்ம் ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஆரம்பிச்சா கட்டாயம் ரெண்டு அட்ரிபியூட் கொடுக்கணும். ஒன்று ஆக்ஷன், எந்த பேஜுக்கு போகணும்னு நான் சொன்னான். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேஜில் இந்த ஃபார்ம் எல்லா டீட்டெயிலையும் பண்ணி ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பிக்கு போகணும். அது கடைசியாக நான் டைப் பண்ணி காட்டுறேன். மற்றபடி மெத்தட் வந்து என்ன டீட்டெயிலாக கொடுக்கணும்? என்ன டீட்டெயில்? போஸ்ட் என்ன? ஸோ போஸ்ட். ஸோ ஃபார்ம் டைப் பண்ணி முடிக்கிறேன். ஸோ ஃபார்ம். ரைட், இப்போ ஃபார்ம் ஆரம்பிச்சாச்சு. இந்த ஃபார்முக்குள்ள டீட்டெயில்ஸ். அப்போ ஃபார்ம்ன்ற ஒரு விஷயத்த நான் ஆக்ஷனும் மெத்தடும் கொடுத்து அதை முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தேவை என்னது? லைக் ஒரு நேம், இமெயில் கன்செப்ட், தென் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். வேற ஒன்றும் இல்லை, மூணு லேபிள். அப்போ நேம் கொடுக்குறேன், கொலான் கொடுக்குறேன், தென் இன்புட் இன்புட் டைப் என்னடாப்பா இன்புட் டைப் என்ன? டெக்ஸ்ட். அதே நேரம் பெயர் வைக்கணும். ஏன் பெயர் வைக்கணும்? இன்புட் டைப் டெக்ஸ்ட்ன்றது டெக்ஸ்ட் பாக்ஸ் வர்றதுக்காக. நேம் கொடுக்குறது பிஹெச்பியில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்கிற டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்து நேம் கொடுக்குறோம். அப்ப நேம் ஈக்குவல் டு நான் நேம் வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்? யூசர் நேம் வைக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் ரிக்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ ரிக்வெர்ட் கொடுக்குறேன். REQU ரிக்வெர்ட். ஸோ இப்போ பேசிக்காக சொன்னா ஸோ ரிக்வயர்டுன்ற கான்செப்ட். இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஓகே, இன்புட் டைப் டெக்ஸ்ட்ன்றது ஓகே, தட்ஸ் அ திங். தென் அதுக்கு பிறகு நாம செய்யற விஷயம் ஒன்று தான் ரிக்வயர்டுன்னு கொடுக்குறோம். வேண்டாம் எம்டியா விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அப்படி நேம்ன்ற கான்செப்ட்ல நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட்டும் நேம்ன்றது நேம் யூசர் நேம் கொடுத்து டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வரணும். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் டூயிங் த பிரேக். ரைட், அதுக்கு பிறகு திருப்ப வாட் இஸ் தட்? இமெயில். ஓகே, ஸோ இமெயில் லைக் இன்புட் டைப் ஈக்குவல் இமெயில். ஏன்னா இமெயில் கொடுத்துட்டா அது ஒரு வேலிடேஷனாக இருக்கும். ஸோ நேம் வந்து ஈக்குவல் இமெயில், தென் ரிக்வயர்ட். அதுக்கு பிறகு திருப்ப ஸோ பிரேக். தென் அதுக்கு பிறகு என்ன? பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் காலன், தென் ஸோ இன்புட் டைப் ஈக்குவல், அதுக்கு என்ன இது இருக்கு? பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் நேம் வந்து பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் தென் ரிக்வயர்ட்.
ரைட். அப்ப ரிக்வயர்ட் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த விஷயம் எடுத்துக்கலாம். ஸோ நேம், இமெயில், பாஸ்வேர்ட். தென் அதுக்கு பிறகு தட் பிரேக். ரைட். அதுக்கப்புறம் என்ன பேசிக்கான கான்செப்ட் நாம இப்போ ஒரு அமைப்பு கொண்டு வந்துட்டோம்னு வைப்போம். இப்ப ஒரு ஃபோமுக்குள்ள 3 டீடைல் இருக்கு. ஒன்று நேம் இருக்கு, இன்னொன்று இமெயில் இருக்கு, இன்னொன்று பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு அடுத்த என்ன, எனக்கு ஒரு சப்மிட் பட்டன் வேணும். ஒரு சப்மிட் பட்டன் வேணும், அவ்வளவுதான். சப்மிட் பண்ணினா அந்த பேஜுக்கு போறதுக்கு. அப்ப நான் என்ன, இன்புட் டைப் என்னது சப்மிட், பட் வேல்யூ கொடுப்போம் என்ன, ரெஜிஸ்டர் கொடுப்போம். அப்ப பட்டன்ல ரெஜிஸ்டர் வரும். ரெஜிஸ்டர் வரும். ரைட். சர்வ் பண்ணும். இப்ப இந்த ரெஜிஸ்டர்ன்றதை பண்ணினா இந்த 3 டீடைலையும் போஸ்ட் மெத்தட்ல வேண்டி கொண்டு இந்த ஆக்ஷன் இடத்துக்கு போகணும். ஐடி தேவையில்லை. ஜேஎம்எஃப் டேட்டாபேஸ்ல இருக்கு. ஜேஎம்எஃப் நான் நினைக்கிறேன் கடைசி கிளாஸஸ் எல்லாம் கவனிச்சது அட்டெண்டன்ஸ்ல மட்டும்தான் நினைக்கிறேன். வீட்டை போய் திருப்பி வீட்டை போய் வீடியோல திருப்பி பார்த்து ரிஃபர் பண்ணி செஞ்சு பார்க்கலையோ? இந்த கேள்வி வருதுன்னா அப்படித்தான் அர்த்தம். என்னாச்சு? மிஸ் பண்ணிட்டீங்க போலியா அதை கவனிக்க. நான் என்ன சொன்னேன், யூசர்ன்றது என்ன, இது ஐடி, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட். இதுல யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் மட்டும்தான் நாம வந்து இங்க வேண்டி சேவ் பண்ண போறோம், ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதே சம்பவம் தான் நாம முதல் விஷயத்துக்கு செஞ்சோம். ஸ்டூடெண்ட்ன்றதுக்கும் என்ன செஞ்சோம், நேம், இமெயில், சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆனா நாம சாரி ஐடி, நேம், இமெயில், சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆனா நாம வந்து நேம், இமெயில், சப்ஜெக்ட் மட்டும்தான் இதுல வேண்டாம், டேட்டா என்ன ஃபார்ம்ல. ஏன் ஐடியா வேண்டலன்னு கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருப்பேன். அதே பதில் தான் யூசருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த ஐடி என்னது, இன்டஜர் பிரைமரி கீ தான். நான் வேண்ட தேவையில்லை. ஏன்? அது பிரைமரி கீ, வேண்ட தேவையில்லைனா ஏன்? ஏன் வேண்ட தேவையில்லை? ஒவ்வொரு ரெக்கார்ட் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அதுவே ஓட்டோவா இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது அந்த நம்பர். ஸோ அப்போ நாம கொடுக்க தேவையில்லை. நாம 3 பேர் மட்டும்தான் வேண்ட போறோம் எங்கேயுமே. தட்ஸ் த திங். புரிஞ்சுதா? அப்போ ஆட்டோமேட்டிக். அப்ப நாம கொடுக்க தேவையில்லை. நாம அப்ப இங்க வேண்டவும் தேவையில்லை. நாம அப்டேட்ல வேண்டினோம். அப்டேட்ல வேண்டவும் இல்லை. அப்டேட்ல நாம கொடுத்த எதுக்காக, அப்டேட் பேஜ்ல அந்த ஐடியா வச்சுதான் நான் அப்டேட்டே பண்ணணும். இந்த ஐடிக்குரிய டேட்டாவை, இந்த பிரைமரி கீ டேட்டாக்குரிய தான் நான் அப்டேட் பண்ணணும். அப்ப அந்த ஐடி நம்பர் வேணும் இல்லையா? அதனால அதை ஹிடன் ஃபார்மேட்ல விட்டு நம்ம செஞ்சோம். ஞாபகம் இருக்கா? இன்சர்ட் பண்ணும்போது அது தேவையில்லை. ரைட். கிளியரா? அப்ப இங்கேயும் எனக்கு ஒரு பேஜ் நான் புதுசா ஒன்று உருவாக்க போறேன். அதுக்கு பேர் வைக்கிறேன் நான் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பி. ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பி என்ற இந்த பிஹெச்பி என்று கொடுக்கிறேன். இப்ப இதுக்கும் ஒரு பிஹெச்பி. இப்ப இந்த பிஹெச்பி ஃபைலுக்கு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி இருக்கிற டேட்டாவை வேண்டி கொண்டு அவர் போகணும். ரைட். அப்ப நான் ஆக்சுவலா என்ன கொடுப்பேன், ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பி சர்வ் பண்றேன். அப்ப இந்த அளவு டேட்டாவை வேண்டி கொண்டு இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். அப்ப ஓகே, 3 டேட்டா வேண்டிட்டார். இப்ப 3 டேட்டா போஸ்ட் மெத்தட்ல இருக்கு. அப்ப போஸ்ட் மெத்தட்ல இருந்தா நான் இப்ப அட்மின் கொடுக்குறேன். இமெயில் வந்து நான் jones@gmail.com கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்து 1234 கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பிக்கு வந்துட்டார். ஆனா ஒருவேளை நாங்க கொடுக்கல, அதனால வேண்டி கொண்டு வந்துட்டார், வேற ஒன்றும் நடக்காது. இவ்வளவு தான் முதல் விஷயம். இப்ப நான் பிரசன்டேஷன் மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இந்த விஷயத்தை செஞ்சார். இனி அதை வேண்டி கொண்டு ரெஜிஸ்டர் பேஜ் தான் போஸ்ட் மெத்தட்ல அதை இன்சர்ட் பண்ண போறார். அதே நேரம் பாஸ்வேர்டையும் என்கிரிப்ஷன்ல விட்டு போஸ்ட் பண்ண போறார். ரைட். இப்ப அதை தான் நாம செய்ய போறோம். இந்த அளவு நேரமும் இப்ப கதைச்ச இந்த விஷயம் முதல் புரிஞ்சுதா? இருக்கு அது கேள்வி இருக்கா இது வரைக்கும் நடந்ததுக்குள்ள? யாருக்கு அது கேள்விகள்? ரைட். ஸோ பார்ப்போம். சரியா? அப்போ இப்போ யூசர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரும். இப்போ நான் இதுக்குள்ள நான் வளமையா செய்யற விஷயம் உங்களுக்கு தெரியுமே. என்ன எதுவா இருந்தாலும் என்ன செய்யணும், நான் ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற கோடிங் என்ன இருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ என்ன இன்க்ளூட் என்ன டிபி டாட் பிஹெச்பி, அதானே நம்ம வச்சுக்கிற பேஜ் பிஹெச்பி ஃபைல் டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு. அப்போ இன்க்ளூட் டாட் டிபி டாட் பிஹெச்பி. இப்போ நான் போஸ்ட் மெத்தட்ல டேட்டா பண்ண போறேன். நான் இங்க 3 வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அப்போ யூசர் நேம் என்ற ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் என்னது போஸ்ட் மெத்தட்ல நான் வந்து அங்க என்ன பேர் வச்சு, நான் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட். அப்ப அதே விஷயத்தை இங்கே நம்ம போட போறோம். அப்ப யூசர் நேம். அப்ப போஸ்ட் மெத்தட்ல வந்து நாம நேம வந்து நேமுக்குள்ள, அதாவது யூசர் நேம கொண்டு போறோம். தென் அதுக்கப்புறம் என்ன, இமெயில் என்ற ஒரு வேரியபிள். ஸோ டாலர் சைன் அண்டர்ஸ்கோர் போஸ்ட், அதுக்குள்ள வந்து என்னது இமெயில். தென் டாலர் சைன் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டாலர் சைன் அண்டர்ஸ்கோர் போஸ்ட். என்ன
1 minute. ஓகே. ஸோ பாஸ்வேர்ட். இப்ப யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சொல்லப்பட்ட இந்த 3 டீடைல்ஸையும் போஸ்ட் மெத்தட்ல ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பிக்கு இந்த 3 ஆக்களையும் இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வேண்டிட்டோம். ஸோ நேம வேண்டியாச்சு, இமெயில வேண்டியாச்சு, பாஸ்வேர்டை வேண்டியாச்சு. இந்த விஷயமும் வேண்டிட்டோம். கிளியர் தானே? இப்படி வேண்டும் பொழுது ஒரு ஆள் என்ன கேட்டது, அந்த ஆள் யாரு, அந்த ஆள் யாருன்னு தெரியல. ஒரு ஆள் ஆர்வமா கிடைச்சு, சார் என்கிரிப்ட் சொல்லி தரீங்க தானே, என்கிரிப்ட் பண்ணி பாஸ்வேர்டை சேவ் பண்றது சொல்லி தரீங்க தானே அப்படின்னு கேட்டுச்சா. நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சப்திகா. ஓகே, டன், குட், சந்தோஷம். ஸோ ஒரு பேசிக்கா நான் இப்போ சொல்லியிருப்பேன். கணக்கு என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்கு. என்ன கணக்கு என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்கு. நான் வளமையா யூஸ் பண்றது பேசிக் என்கிரிப்ஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல ஹேஷ் கோட், சரிதானே? ஹேஷ் கோட் என்கிரிப்ஷன் இருக்கு. அப்ப பிஹெச்பில அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஹேஷ் பண்றதுக்கு. லைக் நாம அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா அதை ஹேஷ் பண்ணலாம். லைக் என்ன சொல்றது, இந்த போஸ்ட் மெத்தட்ல பாஸ்வேர்டு ஒன்று கிடைச்சு தானே இந்த பாஸ்வேர்ட் கன்செப்ட். அப்ப நாம அதை ஹேஷ் பண்ணலாம். ரைட்? அதை நான் எப்படி செஞ்சு காட்டுன்னு சொல்லி செஞ்சு எழுதிட்டு பிறகு நான் அதை இதை அழிக்கிறேன். சரியா? அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, லைக் வளமையா பாஸ்வேர்டை ஹேஷ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை பாஸ்வேர்ட் ஹேஷ் சொல்லுவோம். பாஸ்வேர்ட் ஹேஷ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லைக் இந்த டேட்டா இருக்கு தானே, இந்த டேட்டாவை நான் அப்படியே போடுறேன். கமா கமா வடிவா காணிச்சு கொள்ளுங்க. கமா. ரைட்? அதுக்கு பிறகு நம்ம வளமையா யூஸ் பண்றது என்ன, பாஸ்வேர்ட் டிஃபால்ட். பாஸ்வேர்ட் டிஃபால்ட்னா என்ன, நார்மலாவே ஒரு அல்கோரிதம் மாதிரி லைக் இந்த செட்டப்லயே ஒன்று அது வளமையா கொடுக்குற வார்த்தை. நீங்க ஒன்றும் புதுசாக யோசிக்க வேணாம். லைக் அப்ப நாம வளமையா கொடுக்குறது பாஸ்வேர்ட் பி கிரிப்டா, ஐ மீன் லைக் பாஸ்வேர்ட் டிஃபால்ட்ன்ற கன்செப்ட். ஸோ பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டா பாஸ்வேர்டை நம்ம வந்து ஹேஷ் பண்ண போறோம் இப்படின்னு கொடுத்துட்டோம். அப்ப இதுதான் கன்செப்ட். இதுக்கு பதிலா லைக் அப்ப நான் இப்படி வெறுமனே பாஸ்வேர்டை இந்த பாஸ்வேர்டை கொடுக்க பதிலா நான் என்ன செய்ய போறேன், இந்த பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி இந்த பாஸ்வேர்டை செட் பண்ணேன். ரைட்? அப்ப பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி இந்த பாஸ்வேர்டை செட் பண்ண போறேன். இதுதான் அந்த ஹேஷ் என்கிரிப்ஷன் கன்செப்ட். படியா கொஞ்சம் ஒரு ஒன்றும் செய்யலை. ஜஸ்ட் நேரா பாஸ்வேர்டை இந்த கன்செப்டை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் அதை ஹேஷ் பண்ணி கொடுத்தேன். அப்ப பாஸ்வேர்டுக்குள்ள இப்ப ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டு தான் இருக்கு. இனி நான் வளமையா செய்யற விஷயம் லைக் இனி நம்ம வளமையா செய்யற விஷயம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம இனி வளமையா செய்யற விஷயம் தான். ஆனால் ரைட், இப்ப நம்ம நார்மலா இப்படி செய்யற விஷயத்துல நம்ம இன்சர்ட் ஒரு விஷயம் செய்வோம். சிம்பிளா சொன்னா இன்சர்ட் ஒரு விஷயத்த சொன்னா லைக் எஸ்கோல் எழுதுவோம். என்ன அப்ப என்ன சொல்லுங்க, எஸ்கோல் என்னது இன்சர்ட் பண்றதுக்கு? எஸ்கோல் இன் ஈக்குவல் என்னடா எஸ்கோல் ஈக்குவல் என்ன? எஸ்கோல் இன்சர்ட் பண்றதுக்கு. ரைட்? அப்ப ஓகே, குட். இன்சர்ட் இன்டு எதுக்குள்ள? யூசர் என்ற டேபிள். அது என்ன யூசர் என்ற டேபிள்? இங்க இருக்கிற யூசர் என்ற டேபிள். என்ன யூசர் என்ற டேபிள்? இந்த யூசர் என்ற டேபிள். என்ன இந்த யூசர் என்ற இந்த டேபிளை தான் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அப்ப யூசர் என்ற டேபிளுக்குள்ள என்ன ஓர்டர்ல, யூசர் என்ற டேபிளுக்குள்ள என்ன ஓர்டர்ல முதலாவது நேம், இமெயில், கமா பாஸ்வேர்ட் என்ற ஓர்டர்ல. ரைட்? இதான் இந்த கன்செப்ட். ஸோ நேம் இமெயில் பாஸ்வேர்ட் என்ற ஓர்டர்ல என்ன வேல்யூஸ், என்ன ஆர்டர் பண்ண அந்த இன்சர்ட் பண்ணப்பட வேண்டிய வேல்யூஸ் நாம போட போறோம். சிம்பிளா சொன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டாலர் சைன் என்னது முதலாவது யூசர் நேமுக்கு அந்த யூசர் நேம், கமா தென் அதுக்கப்புறம் என்ன இமெயிலுக்கு இமெயில், கமா அடுத்து என்ன பாஸ்வேர்ட். ஹேஷ் பண்ணின பாஸ்வேர்ட் தான் நீங்க வந்து சேரும். சும்மா பாஸ்வேர்ட் வந்து சேராது. அப்ப நேம் இமெயில் பாஸ்வேர்ட் இந்த விஷயத்தையும் நாம இன்சர்ட் பண்றோம். ரைட்? வடிவா குறைச்சுக்கொள்ளுங்க. இந்த இமெயில்ஸையும் இன்சர்ட் பண்றோம். இது ஒரு எஸ்குவல். இந்த அளவு ஒரு எஸ்குவல். ரைட்? இவ்வளவு கிளியர் நம்பர். ரைட்? அதுக்கு பிறகு நாம வளமையா செய்யறதா என்னது, ரிசல்ட்டோ ஏதோ சம்திங் ரிசல்ட் ஈக்குவல் டு மை எஸ்குவல்ஐ குவரியை ரன் பண்ண போறோம். ரன் பண்ணும்போது ரெண்டு விஷயம் கொடுக்கணும். முதலாவது என்னது, கனெக்ஷனை கொடுப்போம். சாரி, எஸ்குவல் கன்செப்ட் கனெக்ஷனை கொடுப்போம். கனெக்ஷன்ன்றது யாரு? அது db.phpக்குள்ள நான் எழுதின விஷயம். அப்ப டிபி இன்க்ளூட நான் இங்க எழுதினாலும் இங்க இருக்கிற அந்த கனெக்ஷன் அந்த செட்டப்பை வந்து என்னால இங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ கனெக்ஷன். அதுக்கு அடுத்தது நான் இங்க எழுதிக்கிற எஸ்குவல். ஸோ எஸ்குவல் கன்செப்ட் இந்த லெவல் ரன் பண்ணியாச்சு. அப்போ எஸ்குவல் இதையும் கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செக் பண்ணுவேன், இஃப் ரிசல்ட்டுக்குள்ள பாசிட்டிவா ஏதாவது விஷயம் வந்திருக்குன்னு சொன்னா, பாசிட்டிவா ஏதாவது விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன விஷயம்? சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஆனால் நான் மெசேஜா கொடுக்க கூடாது, செஷனா கொடுக்கணும். செஷன் மெசேஜா கொடுக்கணும். அப்ப நான் செஷன் மெசேஜா கொடுக்குறேன்னா அதுக்கும் என்ன செய்யணும், செஷன்
ஸ்டார்ட் என்று கொடுத்துட்டு இங்க வந்து நான் என்ன செய்வேன், ஒரு புதுசா ஒரு செஷன் மெசேஜ் செய்வேன். ஸோ அண்டர்ஸ்கோர் செஷன் ஒரு மெசேஜை போடுமே எம்எஸ்ஜி, ரைட், அல்லது ஆர்எம்எஸ்ஜின்னு கொடுப்போம். ஸோ ஆர்எம்எஸ்ஜி அப்படின்னு கொடுக்குறேன், ரைட், ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லி, ரைட், வழியாக கொஞ்சம் கொள்ளுங்க. ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லி நான் கொடுக்குறேன், சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் என்று கொடுக்குறோம், செமிக்கலன். அதே நேரம் லொகேஷன் பண்ணணும் என்ன, அப்ப ஹெடர் பண்ணணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ள லொகேஷன் எங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர் ஒர்க் ஆயிட்டுன்னு சொன்னா திருப்ப ரெஜிஸ்டர் ஆகிட்டுன்னு சொன்னா நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும். எங்க எனக்கு போகணும்னா நான் இப்போதைக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல கொடுக்குறேன், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துக்கே கொடுக்குறேன். அப்ப யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பிக்கு போகணும், தென் எக்ஸிட் ஆகணும் இங்க இருக்கு. அதே விஷயம் நடக்காட்டியும் அதே கான்செப்ட் தானே, நடக்காட்டியும் இதே இவ்வளவு விஷயம் நடக்கும், ஆனா மெசேஜ் மட்டும் மாறும், ரைட். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல், ரைட். இப்ப சக்சஸ் ஒரு மெசேஜ் இல்லாட்டி ஒரு மெசேஜ் இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் இவ்வளவும் ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பியில் எழுதியாச்சு. ஓமா இல்லையா, இவ்வளவும் ஒரு விஷயத்துக்குள்ள எழுதியாச்சு, தட்ஸ் அ திங், ரைட். இவ்வளவும் ஒரு விஷயத்துக்குள்ள எழுதியாச்சு. இப்போ எழுதியது இந்த மெசேஜை நான் இங்கே ஷோ பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்க எழுதி வந்தது என்ன, செஷன் ஸ்டார்ட், ஓகே. தென் அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு மேலேயும் இந்த இடத்துலையும் நான் ஒரு செஷன் மெசேஜ் செய்யணும். அப்ப பிஹெச்பி, ஸோ பிஹெச்பி ஆரம்பிக்கிறேன். என்னன்னு சொன்னா if, what is that, if $_ session, sorry, okay, session. So session message என்ன பேர் வச்சுனாங்க, என்னோட பேர் வச்சுனாங்க RMSG, என்ன இது செட் ஆகியிருந்தால் அப்ப if 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 என்னது is that bracket இவ்வளவு. Guys, 1 minute. ரைட். ஸோ அப்போ இதில் இஸ் செட் என்ன செட் பண்ணப்பட்டிருந்தால் இந்த மெசேஜ், ரைட், என்ன செய்யணும், அந்த மெசேஜை ஷோ பண்ணணும். ஜஸ்ட் எக்கோ பண்ண போகிறேன், $_ session, தென் ஸோ RMSG. அதே நேரம் எனக்கு நான் அதை அன்செட்டும் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு திரும்ப அது தேவையில்லை. ஸோ அன்செட் $_ session and then RMSG. ஸோ இப்படி ஒரு செஷன் மெசேஜ் இந்த விஷயம் நான் செட் பண்ணிட்டேன், சரியா. இப்போ வடிவம் கவனிச்சுக்கொள்ளுங்க, டிபி கனெக்ஷன் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பி இதில் நான் ஒரு ஃபார்ம் வாங்கிட்டேன். அந்த ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணால் ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பிக்கு போகுது. ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பியில் போஸ்ட் மெத்தட்ல வந்து நான் ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணி பிஹெச்பி ஃபங்க்ஷன் எடுத்துக்கேன். ஜேஎம்எஃப் வடிவா கேளுங்க, நீங்க அந்த பாஸ்வேர்டு ஹேஷ் ரிட்டர்ன் சொல்ல சொன்னீங்க, அதை சொல்றேன், திருப்ப வரேன். அப்போ 3 டீட்டெயில் எடுத்திருப்போம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பிக்குள்ள 3 டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் 3 நாம் இங்கே எடுக்கிறோம். ஸோ எடுத்தோம்னு சொன்னா அந்த 3 டீட்டெயில்ஸ்லேயும் யூசர் நேம் இமெயில் ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுன்ற விஷயம் வந்து எனக்கு இப்போ டேட்டா பேஸில் போய் சேவ் ஆனால் இப்படி காட்டுதானே, இப்படி டீட்டெயில்ஸ் நான் இப்போ டேட்டாஸில் போனால் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இமெயில் சப்ஜெக்ட் நேம் எல்லாம் காட்டுது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இப்படி பாஸ்வேர்டு இங்கேயும் வந்து காட்டக்கூடாது, வேற ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கணும், அதானே சேஃப்டி செக்யூரிட்டி. அதுக்காக நாம் என்ன செய்யணும்டா, யூசர் நேம் இமெயில் எடுத்து நார்மலாக கொடுக்குறோம், ஆனால் பாஸ்வேர்டை நாம் அப்படி கொடுக்கல, அந்த கொடுக்க வேண்டிய போஸ்ட் மெத்தட்ல வந்து அங்க பாஸ்வேர்ட் இங்க என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணி சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு எடுத்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஹேஷ் பண்றதுக்கு. பாஸ்வேர்டு ஹேஷ்னா என்கிரிப்ஷன், ஒரு என்கிரிப்ஷனுக்கு ஒரு அல்கோரிதம். அதை அப்படி கொடுத்தோம்னு சொன்னா அந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் ஆகிடும். தென் அதுக்கு பிறகு என்ன செய்யறோம், இன்சர்ட் இன்டு யூசர், சப்திகா, ரைட் ரைட், எஸ். ஸோ யூசர் நேம் வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிடணும் அப்படி.
யூசர் நேம். அப்ப யூசர் நேம் தானே கோலத்துல இங்க இருக்கு. எங்க யூசருக்குள்ள. ஸோ யூசர் நேம் தானே நான் கொடுத்துருக்கோம். நான் யூசர் என்ன நேம் கொடுத்துருக்கேன். அப்போ விஷயம் என்ன சொன்னா யூசர் நேம் ஒரு கன்செப்ட். அப்போ யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இந்த மூண்டையும் இந்த ஆர்டருக்குள்ள கொடுங்க. தென் அதுக்கு ஒரு ரன் ஆச்சுன்னா சரி, இல்லாட்டி இல்லை. இதுதான் சொன்ன விஷயம் ஜேஎம்எஃப். கிளியரா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். பேக் போகிறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் அட்மின் கொடுக்குறேன், இமெயில் கொடுக்குறேன், lucas@gmail.com, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் 1 2 3 4 5 6 7 8 ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ அது சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்ட் அது இருக்கட்டும். ஸோ MySQL காலம் அன்னோன் காலம் ஃபீல்டுன்னு வந்திருக்கு. லெட்ஸ் சி லொகின் பேஜில் register.phpல அன்னோன் காலம்னா நான் தான் அங்கேயோ காலம் புல விட்டுருக்கேன். நேம் உண்டு, அங்கேயும் அங்கேயோ புல விட்டுருக்கேன். 12வது லைன் சர்வ் பண்ணல. ரைட், திருப்ப வரேன். ரைட், ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். இப்போ நான் டேட்டா பேஸுக்கு போகிறேன். இப்போ நான் யூசர்ன்றதை திருப்ப கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நான் 1 2 3 4 5 6 7 தான் கொடுத்தேன். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. என்ன வழியாக தெரியாது. இதுதான் அந்த செக்யூரிட்டி ஹேஷ் கான்செப்ட். சப்திகா அண்ட் ஜேஎம்எஃப் அண்ட் ஃபாத்திமா, ஜரூஸ், 012, டிஷானா எல்லாரும் ஓகேயா? நிலா ஓகேயா? கிளியரா? என்ன நான் சொல்ல வந்தேன் இப்போ புரிஞ்சுதா? அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற இந்த கன்செப்ட், பாஸ்வேர்ட், இப்படி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பாஸ்வேர்ட் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்செப்ட் முடிஞ்சுதா? நான் இந்த காலமாக படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம்டா பேக் அண்ட் கன்செப்ட், PHP அண்ட் MySQL. ஃபர்ஸ்ட் லெவலில் படிப்பிச்சதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங். அதுகள் நீங்கள் தான் அதை என்ன செய்யணும், அந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் கன்செப்டை வச்சு இந்த பேக்கெண்டை கலர்ஃபுல்லாக மாற்றி எனக்கு ஹோம் ஒர்க்காக ரன் பண்ணி காட்டணும். அதான் கன்செப்ட். புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் இது என்ன சும்மா ஒரு சிம்பிளாக இருக்கு. ரிவ்யூவில் பார்த்தோம்டா என்ன சும்மா ஒரு ஃபார்ம். ஆனால் இது அழகாக மாற்றுறது உங்களோட கையில் இருக்கு. அது பூட் ஸ்டெப்பை பயன்படுத்தி சிம்பிளாக செஞ்சிடலாம். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு முதல் விளக்கம் முழங்கணும். இதுதான் விஷயம். இப்போ ரன் ஆன அந்த செட்டப் உங்களுக்கு முதல் புரிஞ்சிட்டுதா? ஒரு நார்மலா ஒரு யூசர் நேம் கன்செப்ட் இதுல புரிஞ்சிடுதா? இப்போ டேட்டால வேண்டி பாஸ்வேர்ட் ஹேஷ் பண்ணி அனுப்பினதால இன்சர்ட் பண்ணும்போது என்ன, இன்சர்ட் பண்ண பிறகு சக்சஸ்ஃபுல்லான மெசேஜ் வந்தது என்ன, தென் அதுக்கு பிறகு இங்க டேட்டா பேஸ்ல போய் பார்த்தா இந்த பாஸ்வேர்ட் எப்படி ஷோ ஆகுது என்ற இந்த கன்செப்ட் எல்லாம் புரிஞ்சுதா? யாருக்கு அது கேள்வி இருக்கா? இப்போ இதை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணா அந்த செஷன் அன்செட் பண்ண வேணும்னே. ஸோ இந்த விஷயத்துல இன்னும் யாருக்காவது கேள்விகள் இருக்கான்னு கேட்குறேன். இந்த லொகின் பண்ண கன்செப்ட்ல இதுதான். சாரி, லொகின் சைன் அப் பண்ண கன்செப்ட்ல இது முதல் புரிஞ்சுதா? ஃப்ரண்ட் ஃபுல்லா பிஹெச்பியில செஞ்சா சரிதானே சார்ண்டா? அது கூட விருப்பம் ஜேஎம்எஃப். நீங்க HTML, CSS, JavaScript, Bootstrap, PHP, MySQL இந்த கன்செப்டுகளுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் PHP-ஆவே சர்வ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க பூட்ஸ்ட்ராப்பை செஞ்சுட்டு PHP சர்வ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். என்ன நடுவில் அங்க PHP எழுதிருப்பீங்க. அப்ப அதை PHP செஞ்சா தான் அது ரன் ஆகும். அதனால நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு இங்க விளங்குதா? இப்ப இந்த கோடிங்ல பாருங்க, நான் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் HTML தான். ஆனா ஏன் நான் எழுத வேண்டி வருது? என்ன ஒரு சின்ன சின்ன கோடிங் வந்து நீங்க பாருங்க, செஷன் மெசேஜ் அந்த விஷயங்கள். அதுக்காக நான் PHP சொல்றது பெட்டர். அதனாலதான் நான் சொல்றது பூட்ஸ்ட்ராப் டிசைனை யூஸ் பண்ணுங்க. அதான் சரியா? விளங்குச்சுதான்? இதுல இன்னொரு விளையாட்டு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். PHP-ல HTML எழுத சொல்ல CSS கனெக்ட் பண்ணுனா ஒர்க் ஆகும் தான். ஒர்க் ஆகும், எதுனாலும் ஒர்க் ஆகும், கட்டாயம் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுல ஒரு கேள்வி இருக்கு. சரி, அதையும் நான் கேட்டுருவோம். கேட்டுட்டா பெட்டர். நல்ல ஒரு விஷயம். கேட்டுட்டா பெட்டர். என்னன்னு சொன்னா இப்போ அதுக்கு நான் vukas@gmail.com கொடுக்குறேன். சரியா? vukas@gmail.com கொடுக்குறேன். சரிதானே? நான் யூசர் நேமோ பாஸ்வேர்டு ஏதோ ஒரு விஷயத்த நான் இப்போ அட்மின் ஒரு யூசர் நேமோ இமெயில் ஏதோ ஒரு விஷயத்த யூனிக்னஸா நான் மெயின்டைன் பண்ண போறேன். எதை மெயின்டைன் பண்ணுவோம்? யூசர் நேமை மெயின்டைன் பண்ணுவோமா, இல்ல இமெயிலை மெயின்டைன் பண்ணுவோம்? இமெயிலை மெயின்டைன் பண்றது பெட்டர். யூசர் நேம் என்னவாம இருக்கட்டும், ஆனால் இமெயில் வந்து எனக்கு ஒரு இமெயில் ஒரு இமெயில் தான். அதுக்குள்ள இன்னொரு பேர் வரக்கூடாது. அப்ப நான் இப்ப திருப்ப நான் நேம்ஸ் கொடுத்துட்டு லைக் இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் இப்ப ஜோன் பூக்கர் கொடுக்குறேன், இமெயில் கொடுக்குறேன், திருப்ப பூக்கஸ்@gmail.com, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் 1 2 3 4. அது பிரச்சனை. ரெஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகும்?
ரெஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகும்? ரெஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகும்? ரெஜிஸ்டர் ஆகும் என்ன? நான் பாருங்க, ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. ஆமா, ஆனா ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது தானே என்று சொன்னா அந்த அர்த்தம் என்ன? நாம தான் அதை பண்ண விடக்கூடாது. we are the developers என்ன? ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணினா சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட்னு வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ரெஜிஸ்டர் ஆயிட்டு. அப்ப ஜோன் புக்கரண்ட பில்ல புக்க அதே இமெயில் அட்ரஸ் கன்செப்ட். அப்ப பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஆகக்கூடாது என்ன, உமா இல்லையா? இப்படி ஆகக்கூடாது. நாம உண்மையில அப்படி ரெஜிஸ்டர் கொடுத்திருந்தா இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் பதிலாக எரர் வந்திருக்கணும், எரர் வரணும் என்ன? இல்ல இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம அதை செய்யணும். அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சரிதானே? அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் என்ன? ரைட். ஸோ நான் சொல்ற கேள்வி புரிஞ்சுதா? முதல்ல என்ன நான் கேட்கறேன்னு புரிஞ்சுதா? இது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது தானே? நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் செய்யணும் என்ன? நம்ம தான் கோடிங் எழுதணும். ரைட். ஸோ அப்ப இதை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெஜிஸ்டர் டாட் பிஹெச்பி இல்லடாப்பா, அந்த இமெயில் வேண்டுறீங்க தானே? இந்த இமெயில் வேண்டுறீங்க தானே? இப்போ எஸ்கோல் எழுதி இந்த விஷயமும் நீங்க செய்யறீங்க தானே? இந்த கான்செப்ட் இந்த விஷயமும் ஒப்ப நடக்கணும். இமெயில் ஒரே மாதிரி இல்லாட்டி மட்டும்தான் நடக்கணும். அப்ப நான் ஒரு வேலை செய்ய போறேன் என்னன்னு சொன்னா, இஃப் சரி இஃப்ன்ற என்ன செலக்ட் பண்ணி எடுக்க போறோம். பேசிக்கா சொன்னா செலக்ட் பண்ணி எடுக்க போறேன். அதை நம்ம பேசிக்கா சொன்னா, சிம்பிளா சொன்னா எப்படி நம்ம அதை செலக்ட் பண்ணி எடுக்க போறோம்ன்றதுலாம் விளையாட்டே இருக்கு. அப்ப நான் ஒரு கன்செப்ட் செய்ய போறேன். மேபி லைக் செக் ஒரு வேரியபிள் எழுதுவோம். ஒரு வேரியபிள் எழுதுவோம். இந்த செக்குக்குள்ள நான் ஒரு கன்செப்ட் செய்ய போறேன். MySQL ஒரு குவரியை ரன் பண்ண போறேன். குவரி ரன் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று கனெக்ஷன், இன்னொன்று ஒரு எஸ்குவல். நான் எஸ்குவல் இதுலயே எழுதுறேன். செலக்ட் எல்லாத்தையும் ஃப்ரம் எதுல இருந்துன்னு சொன்னா யூசர்ன்ற டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. எப்பன்னு சொன்னா வெயா வெயா ரைட் இமெயில்ன்றது ஈக்குவல் டு $sign இமெயில். இங்க தரப்பட்ட இமெயிலுக்கு இமெயில் ஈக்குவலா இருக்கிற மாதிரி, இமெயிலுக்கு இமெயில் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமெயில் இருக்குதுண்டு, ஏதாவது ரெக்கார்ட் இருக்குதுண்டா அதை செலக்ட் பண்ணி எடுத்து கொடுங்க செக் கிட்ட. புரிஞ்சுதா விஷயம் என்னட்டு? செக் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். செக் கிட்ட கொடுங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இஃப் செக் பண்ண போறேன். இஃப் ரைட் MySQL ரைட் நம்பர் ஆஃப் ரோஸ்னா என்ன? ரெக்கார்ட்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ். MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இருக்குதுண்டா எதுக்குள்ள? செக்குக்குள்ள. அப்ப செக்ன்ற இந்த டீடைலுக்குள்ள என்ன வந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு குவாரி வந்திருக்கும். அந்த குவாரிக்குள்ள என்ன வந்திருக்கும்? இந்த தரப்பட்ட இமெயில் மாதிரி இன்னும் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா ஓகே என்று சொல்லி கொடுத்திருப்பார். அப்ப இந்த செக்கோட நம்பர் ஆஃப் ரோஸ் கட்டாயம் என்ன இருக்கணும்? மினிமம் கட்டாயம் என்ன இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். ஜீரோவா இருந்தா தான் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ரோஸ் இல்லைன்ற அர்த்தம். நம்பர் ஆஃப் ரோஸ் இல்ல ஜீரோ அது அர்த்தம் என்ன? இந்த குவாரிக்கு அவுட்புட் வரலன்ற அர்த்தம். அவுட்புட் வரலன்னு அதன் அர்த்தம் என்ன? அந்த இமெயில்ல அந்த ரெக்கார்ட் இல்லைன்ற அர்த்தம். அப்ப கட்டாயம் என்ன அர்த்தம் எனக்கு வரணும்? MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் செக் வந்து என்னவா இருக்கணும்? ஈக்குவல் டு சைவரா இருக்கணும். அல்லது பெரிது சைவரா இருந்தா அதாவது சைவரோட பெருசா இருந்துட்டா நான் ஒரு மெசேஜ் சொல்லணும். என்ன சொல்லணும்? செஷன் மெசேஜ் ஒன்று செட் பண்ண போறேன். லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ரைட் எக்ஸிஸ்ட். அப்படி இல்லைண்டா மட்டும்தான், ஸோ எல்சண்டா மட்டும்தான் நான் என்ன செய்யணும்? இந்த எஸ்கோலை கிரியேட் பண்றதுல இருந்து இந்த ரன் பண்ற வேலை அவ்வளோத்தையும் நான் செய்யணும். ஓமா இல்லையா? அப்ப நான் அவ்வளோத்தையும் கட் பண்ணி இதுக்குள்ள போறேன். ரைட். அப்ப வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த விஷயத்தை நான் எப்ப செய்ய போறேன்? இந்த கன்செப்ட்ல செய்ய போறேன். அப்ப எல்ஸ் எப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இல்லாத போது, மற்றபடி இந்த விஷயத்த நான் செய்யல. அப்ப எல்ஸ் இஃப் இந்த விஷயத்தையும் நான் செய்ய போறேன். சர்வ் பண்றேன். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. சர்வ் பண்றேன். ரைட். இப்ப போறேன் நான் சும்மா என்னுடைய இதுக்காக நான் இதை டிலீட் பண்றேன். ரைட். இப்போ நான் திருப்ப கொடுக்குறேன். இப்போ ஒரு ஆள் தான் இருக்கார், bookers@gmail.com. சர்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நான்
கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஜோன் கொடுக்குறேன், ஜோன் பூக்கர். இமெயில் வந்து கொடுக்குறேன் bookers@gmail.com. பாஸ்வேர்டு கொடுக்குறேன் 1234. ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அங்கே சேவ் ஆகாது. ஏனண்டா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சரி, நான் இமெயில் வேறு கொடுத்தா தான் இமெயில் சக்ஸஸ் ஆகும். இந்த விஷயம் புரிஞ்சுதா? இந்த விஷயம் புரிஞ்சுதா கிளியரா? இதுதான் ப்ராப்பரான ஒரு லொக்கின் கான்செப்ட். சரியா? சைன் இன் லொக்கின் கான்செப்டுகள். லொக்கினுக்குள்ள போயில நான் இன்னும் சைன் இன் போக்குல நிற்கிறேன். இந்த ஒரு இமெயில் இப்படித்தான் உங்களுக்கு நீங்க அக்கௌண்ட்டுகள் திறக்கும் போது ஃபேஸ்புக்கோ எதுல இருந்தாலும் இப்படி எல்லாம் செக் பண்ணணும். சும்மா கண்டபடி திறக்கிற இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் மெத்தடுகள், இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் கான்செப்டுகள், இதெல்லாம் புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? ஜரூஸ், நிலா, 003, 012, ஜேஎம்எஃப், டிஷானா, ஃபாத்திமா. எஸ், ஒரு கொஸ்டின் போய் ரைட். ரெண்டு பாஸ்வேர்ட் வர மாதிரி எப்படி செய்யலாம்? லைக் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம், அது சப்திகா ஈஸி. இமெயில செக்க செக்க ரிட்டர்ன் சொல்லுங்க சார். ஓகே, நான் அதை ரிட்டர்ன் சொல்லிட்டு சப்திகா கேட்டகளையும் பதில் செஞ்சு காட்டுறேன். சரியா சப்திகா? ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை, சிம்பிள். நான் அதையும் செஞ்சு காட்டுறேன் சப்திகா. ரைட். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, ஜேஎம்எஃப் படிவா கவனிங்க. நாம இதுல என்ன செஞ்சோம்னு சொன்னா, ஜேஎம்எஃப் நாம வளமையா இப்ப எஸ்கோல ரன் பண்ணி மைஎஸ்கோல் கொரியால சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டா இல்லையான்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. ஆனா இதுல வேலை மொப்ப நடக்கணும் ஜேஎம்எஃப். எனக்கு இமெயில்ன்றது ஜுனிக்கா இருந்தா மட்டும்தான். ஆமா, இதெல்லாம் பேக்கெண்ட் தான், இதெல்லாம் பேக்கெண்ட். இது பேக்கெண்ட், இதுக்குள்ள டிசைனே இல்லை. இது ஃபுல்லா பேக்கெண்ட் ரெஜிஸ்டர்.php. ரைட். ஓகே ஃபத்திமா. அப்ப இந்த அளவு விஷயத்தையும் நடக்கணும். ஆனா எப்ப நடக்கணும் ஜெயம்? எனக்கு மைஎஸ்கொல்லை குவரியால நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன். என்னன்னு சொன்னா, கனெக்ஷனை கொடுத்து நான் ஒரு குவரியை ரன் பண்றேன். செலக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் யூசர்கிட்ட இருந்து. வேற எப்பன்னு சொன்னா இமெயில் எது, அந்த குளத்துக்குரிய இமெயில் என்ன, இந்த இமெயில் வந்து இந்த இமெயில்ல லைக் இங்க தரப்பட்ட இந்த இமெயிலுக்கு சமனான என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை கொடுங்க. இப்ப செக்குக்குள்ள இருந்தால், அதாவது அங்க டேபிள்ல பூக்கஸ் இப்ப நான் கொடுத்த இமெயில் அட்ரஸ் என்னவோ அதுக்கு இந்த இமெயில் அட்ரஸ் இங்கேயும் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யும்? அது இதுக்குள்ள அனுப்பிவிடும். இப்ப நான் செக்குக்குள்ள கட்டாயம் என்ன செய்யக்கூடாது, ஜீரோவா தான் இருக்கணும். ஏன் இருக்கணும்? அப்பதான் இமெயில் அட்ரஸுக்குரிய டேட்டா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் ஒருவேளை ஜீரோவை விட பெருசா இருக்குதுன்னு சொன்னா நான் எரர் மெசேஜ் தான் செட்டப் பண்ணுவேன். ஒருவேளை ஜீரோவா விட பெருசா இல்லாட்டி மட்டும் தான் என்ன செய்வேன், நான் இவ்வளவு வேலையும் செய்வேன். இதுதான் அங்க நடந்த விஷயம். ஜேஎம்எஃப் கிளியர் ஆகும் முதல். MySQL நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும் என்று சொன்னா, ஜேஎம்எஃப் இப்ப செக்குக்குள்ள எத்தனை ரோ இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சொல்லும். அப்ப செக்குக்குள்ள இருக்கிற ரோஸ் எத்தனை, சைபரை விட பெருசா அப்படின்றத அந்த கேள்வி. புரியுதா? அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கட்டாயம் ஜீரோவா இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கூட்டிட்டுண்டா அதன் அர்த்தம் என்ன? அப்ப செலக்ட் பண்ணின ரெக்கார்ட்ஸ் என்னதோ இதுக்குள்ள வந்திருக்கின்ற அர்த்தம். அப்படி வந்திருக்க கூடாது. ஏன்னா அந்த இமெயிலும் இந்த இமெயிலும் ஒன்றா இருக்கக்கூடாது. இருந்தால் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதான் அந்த கன்செப்ட். ஃபாத்திமா ஓகே, பேக்கெண்ட் தான் இதெல்லாமே. இது ஃபுல்லா பேக்கெண்ட். இது போல பேக்கெண்ட். இதுதான் ஃப்ரண்ட் எண்டோட வருது. திஸ் இஸ் பேக்கெண்ட். டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வேலை செய்யறோம், அவ்வளவுதான். ஓகே ஃபாத்திமா, சப்திகா கேட்ட கல்விக்கு போவோமா? ஃபாத்திமா அவளை காணல, என்னன்னு தெரியல. இது இவ்வளவு பேக்கெண்ட் தான்டாப்பா. இதுல இப்ப சப்திகா கேட்ட விஷயம் ஓகே ரைட் தான். அப்ப சப்திகா கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல 2 பாஸ்வேர்ட் போட்டா இந்த மாதிரி 2 பாஸ்வேர்ட் போட்டா, அப்ப பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இப்படி போட்டா என்ன சார் செய்யறது? அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஏன்னா நம்ம யோசிக்க போல ஒண்ணு ஏன்னா. ஸோ அப்ப பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ உடையாளுங்க பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருந்தவர், நான் இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இன்னொரு அளவு உருவாக்கியிருக்கேன். அவருக்கு பேர் வச்சிருக்கேன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ரைட், பி கேபிட்டல். சரியா? கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான் நான் இங்கே செஞ்சேன். இப்போ நான் போய் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் ரீலோட் பண்ணா இப்போ 2 விஷயம் வரும். இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்தை கொண்டு போய் register.php போறேன். அப்போ இங்க பாஸ்வேர்டுன்றவர் 2 விஷயமா வருவார். பாஸ்வேர்டுன்றவர். அப்போ நான் முதல் இங்க செக் பண்றேன். அங்க என்னன்னு சொன்னா, லைக் இந்த பாஸ்வேர்டை ஹேஷ் பண்றதுக்கு முன்னாடி
நான் இன்னொரு வேலை செய்வேன். சிம்பிள் திங். இஃப் செக் பண்ணுவேன். இஃப் செக் பண்ணுவேன் டாலர் சைன் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் மெத்தட்ல என்ன வந்தால் பாஸ்வேர்டு என்றவர் வந்தவர், சரியா, பாஸ்வேர்டு என்றவர் வந்தால் அப்போ டாலர் சைன்ல, ரைட், இஃப் not equal to dollar sign underscore post method, right, post method, what is that? Confirm password.